வணக்கம் பார்ட்னர். வணக்கம் தோழர். வெற்றிகரமாக 2 வருடங்களை கடந்து 3வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் வினா பாட்காஸ்ட். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எப்படி இந்த இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்த தருணத்துல நீங்க யாரை நினைவு கூற விரும்புறீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னங்க பிஹைண்ட் வூட்ஸ் இன்டர்வியூ மாதிரி கேக்குறீங்க? நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணம் ஐயர்ல கேக்குறீங்க. ஆக்சுவலா நம்ம 2 வருஷம் இவ்வளவு நாள் கண்டினியூஸா பண்ணுவோம்லாம் எதிர்பார்க்கல. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறப்பயே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு 2-3 பேர் நம்மளால நல்லா ஏத்தி விட்டு செம்மையா பண்றீங்க அப்படின்னு நம்ப வச்சு ஏமாத்தி கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க. பரவாயில்ல. 25,435வது தடவை இந்த விஷயத்த சொல்றோமா பாட்காஸ்ட்ல? வழி இல்ல. அதான் of course நிறைய நம்ம லேர்ன் பண்றோம். நிறைய நம்மளுக்கு வந்து டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஒதுக்கி பண்றோம். சோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீ புக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்க, வினா பாட்காஸ்ட் உங்களை படிக்க வச்சிருக்குது. உண்மைதான். நான் பாட்காஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புஸ்தகம்னு ஒண்ணு படிக்கவே ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து படிச்ச புக் வந்து வாரமலர் சிறுமலர் மட்டும்தான். செருப்பால் அடிக்கணும் அதுக்காக உங்களை. ஓகே, அடுத்து அதான் இன்னொரு விஷயம். வழக்கம் போல இந்த ஃபாலோ ஷேர் இந்த விஷயங்கள்லாம் எபிசோட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே போனை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணீங்கன்னா மேலே வந்து ஸ்பாட்டிஃபைல ஃபாலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபாலோ பட்டன் அப்படியே கையோட அழுத்தி விட்டுறலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து ரேட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ரேட்டிங் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வினா_பாட்காஸ்ட்ன்ற பாட்காஸ்ட்ன்ற பேஜுக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு அதில் நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸோ ஃபீட்பேக்கோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும் என்னவா இருந்தாலும் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். கையெல்லாம் தட்ட முடியாது. தட்டுறதோ தட்டலையோ சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லிடணுமா இல்லையா? அப்புறம் நீ சொல்லல அதனால நான் தட்டலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அவங்க. ஆமா, ஆக்சுவலா ரொம்ப கஷ்டப்பட்டு வினுஷோட கால் ஷீட் எல்லாம் வாங்கி இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்றோம். சோ அந்த அதாவது பண்ற கஷ்டத்துக்காவது ஃபாலோ பண்ணி விடுங்க. அதாவது இந்த பாயிண்ட் நீ ரெடி பண்ணி வச்சுட்டு சொல்லலாம் போட்றணும். ஓகே, சரி, என்ன டாபிக் வேணும்? சரி, டாபிக் வந்து அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாரு ஜாயின் பண்ணிருக்கான்றத நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் டாபிக்ல போயிரும். டாபிக் சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. அப்படியா? நான் ஒன்னு சும்மா ஒரு மாதிரி யோசிச்சு வச்சேன், அதனால ஃபர்ஸ்ட் அவரை பத்தி பேசிட்டு டாபிக்ல போவோம். ஓகே, இவர் வந்து நம்ம வினா பாட்காஸ்ட் ரொம்ப பரிச்சயமானவர் தான். மட்டன் பிரியாணி ராஜ்கிரண் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ராஜ்கிரண் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். யா, மை ப்ளஷர் as always. யா, சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பேசுறோம். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து இன்வைட் பண்ணுவோம். நான் வந்து இந்த டாபிக் வந்தாலும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு கிளாரிட்டிக்காக. ஸோ என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பேசினேன். ஸோ உங்களையே வந்து இந்த எபிசோட் கூப்பிட்டா அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே இப்பயே பேச வேணாம், எபிசோட் ரெக்கார்டிங் பண்ணணும், அதில் ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு வினுஷையும் கூப்பிட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வினுஷ், என்ன எபிசோட்னு சொல்லிருங்க. ஓகே, நம்ம அப்போ கண்டென்ட்குள்ள போயிடலாம். இது வினா பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் சாதியற்றவர் சான்றிதழ் தேவையா? ஓஹோ, மியூசிக் போறதுக்கு ரெடி பண்றீங்க? எப்படி கரெக்ட்டா நிறுத்துறேனா? ஓ, இதுதான் அந்த பிளானிங்கா? கொஞ்சமாவது 2 வருஷம் ஆகுது. ஒரு ப்ராப்பரா ஒரு இன்ட்ரோ ஏதாவது ஒண்ணு குடுக்குறோமா? வினா பாட்காஸ்ட்ன்ற பேரையாவது எபிசோடுக்குள்ள சொல்றோமா? கொஞ்சம் அதெல்லாம் பழகணும். இந்த அதான் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க யாருக்காவது கொஞ்சம் நல்ல டேக் லைன், ஏதாவது ஒரு கேட்சியான லைன் கிடைச்சிச்சுன்னா அனுப்பி விடுங்க. காப்பி அடிச்சாவது யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்களே 2 வருஷமா யோசிக்கிறோம், ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. ஓகே, இனிமே வச்சுக்க வேண்டியதான். இது நல்லா இருக்குது, கிடைக்கிற வரைக்கும் வச்சுக்க வேண்டியதான். அதான் இப்போ இன்னைக்கு பேச போற விஷயம் அதான். டைட்டில் பார்த்தோன்னே எதுக்காக இதுக்குள்ள வந்தோம்ன்றது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணியிருந்தாலே. இப்போ அதான் சமீபத்தில் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கப்பல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய குழந்தைய வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறப்போ அந்த மாதிரி கேஸ்ட் ரிலிஜியன் இந்த காலம்லாம் வந்து பிளாங்கா விட்டுட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஹோல்டில் போடுறது இல்லை ரிஜெக்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை டேக்கிள் பண்றதுக்கு அவர் என்ன பண்றதுன்றது ஸ்டெப்புக்காக
அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து நோ கேஸ்ட் நோ ரிலிஜியன் ஒரு சர்டிபிகேட் வேணும்னு கேட்டு, அப்புறம் அந்த கலெக்டரோட ஹெல்ப்பால தாசில்தார்கிட்ட போய் ஒரு சர்டிபிகேட் இந்த மாதிரி வாங்கி அதை வச்சு அந்த ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் வந்து என்ன ஆயிருச்சுன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிருச்சு. அவர் அந்த பண்ணவருமே ரெகுலரா எவ்ரி 1 இயர் ரெகுலர் இன்டர்வல் வந்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்ல. ஆமாமா. அது வந்து அதாவது அதாவது இவர் வந்து பர்பஸாவே இத விளம்பரப்படுத்தணும்னே பண்ண மாதிரி சொன்னாரு. எப்படி சொன்னார்ன்னா, இந்த விழிப்புணர்வு நெறைய பேருக்கு இல்ல. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்றதுனால இத நான் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அவரோட இன்டர்வியூ மாதிரி ஒண்ணு பார்த்தேன். சோ அதுல பார்த்தப்ப இப்படி சொல்லியிருந்தாரு. சோ அதனால தான் நம்ம சன் நியூஸ் நியூஸ் கார்டுலலாம் வந்துட்டு விழிப்புணர்வுக்காக செய்தார் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்ன விழிப்புணர்வு என்னன்றதெல்லாம் போடாம மொட்டையா போட்டிருந்தாரு. ஆமா. ஓகே. சோ அதான் அப்படி யோசிச்சு தான் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த விழிப்புணர்வு வந்து அதான் இந்த விஷயம் நடந்தத உடனே வந்துட்டு வழக்கம் போல ஒண்ணு நடந்துட்ட உடனே நம்ம படார்ன்னு தவ்வி குதிச்சு வந்துருவோம்ல எல்லாரும். சூப்பர் 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 அப்படின்னு மாத்தி மாத்தி. அது மாதிரி இதையும் கொண்டாடி தள்ளியாச்சு. ஒரு நாள் 2 நாள் அருமையான மூவ் சூப்பர் இது மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அடுத்த ஸ்டெப் அப்படி இப்படின்னு. சோ அதுல வந்துட்டு அவர் என்ன மோட்டிவ்காக பண்ணாரு இல்ல எதனால இப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் முடிவு பண்ணாரு அது 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 எது அது அவர் அந்த சிச்சுவேஷன் ஆனதுக்கான காரணம் என்ன, இப்படி சர்டிபிகேட் வாங்குறது கரெக்டா தப்பா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சாதி இல்லன்னு பேசுறீங்கல்ல, அப்புறம் ஸ்கூல்ல மட்டும் சாதி கேக்குறீங்க, அங்க மட்டும் சாதி போடுறீங்க அப்படின்லாம் பல பேர் ரொம்ப அறிவாளித்தனமா இந்த அவங்க பேர் எனக்கு முழு பேர் தெரியல, லயாவா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அந்த டிக்டாக்ல ஃபேமஸ் ஆனவங்க. அவங்களுடைய பேச்சுக்கு அடிமைன்னு பல பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்துட்டு சரி என்னதான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு வந்து பயங்கரமா இருந்துச்சு. உச்சரிப்பு பண்றதுனால அவங்க சூப்பர் கண்டென்ட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அவங்க அப்படிதான் பேசியிருந்தாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய என்னது அது பேர் என்னங்க ஐரனிக்கு என்னமோ தமிழ்ல சொன்னாங்க. சொல்லிட்டு சாதி வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா பள்ளிக்கூடத்துல அப்ளிகேஷன்ல சாதி நிரப்பாம கொடுக்க மாட்டோம். சாதி கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்படி பல இன்ஃபுளுசர்கள் பல பேர்லாம் வந்துட்டு இதை அப்படியே பயங்கரமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்கல்ல. சோ அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். இது ரொம்ப இந்த குழப்பம் நிறைய இருக்கு. ரொம்ப வருஷமாவே இந்த ரிசர்வேஷனை சுத்தி இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நீங்க சாதி வேணாம்னு சொல்றீங்க, ஆனா ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றீங்க. சாதி சர்டிபிகேட் வேணாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா சாதி இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்கன்னு இந்த குழப்பத்தை மாத்தி 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 இதை போட்டு உழப்பிட்டே இருக்கும். அதனால அத நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழுசா டீடைல்டா இன்னைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆரம்பிச்சு வைங்க. சோ நீங்க வந்து மோட்டிவ் ஆரம்பிச்சீங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட மோட்டிவ் என்னங்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க. இந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது முடியல. அதுக்காக சர்டிபிகேட் வாங்குனாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. பட் இந்த விஷயத்தை பத்தி பேசுறப்ப மோட்டிவ் முதல்ல கன்சிடர் பண்ணணுமாங்கிற கேள்வி ஃபர்ஸ்ட் வருது. எனக்கு அவங்கள தெரியாது. ஓகேவா? இப்ப அவங்க வந்து நிஜமாவே வந்து ஒரு ஜென்யூனான ரீசன்க்காக தான் பண்ணாங்களா? இல்ல பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷனை மார்க் பண்றதுக்கு, ரிசர்வேஷனை வந்து கிண்டல் பண்றதுக்குங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு மோட்டிவோட விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு தெரியாது. சோ அதனாலதான் இந்த கேள்வி எனக்கு வருது. முதல்ல மோட்டிவ் கன்சிடர் பண்ணணுமா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த மோட்டிவை கன்சிடர் பண்ணணுமா அப்படின்றது வந்து அவங்களோட ஸ்டேக் என்ன அப்படின்றத பொறுத்து தானே இருக்கு. அதாவது எனக்கு இதுல எவ்வளோ கெயின் பண்றதுக்கு இருக்கு, எவ்வளோ லூஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்களோட மோட்டிவ்ஸ் நம்ம ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ இனிவே நான் எதையுமே லூஸ் பண்ண போறதில்ல அப்படின்னா எனக்கு கிடைக்க போறது எல்லாமே பப்ளிசிட்டி மட்டும் தானே. நம்ம அவங்களோட எண்ணத்தை வந்து ரொம்ப கெஸ் பண்ணி நெகட்டிவா பேசணும்னு சொல்லலை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே பெருசா லூஸ் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா இதை செய்யறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணுது. ஓகே ஓகே அதான் இந்த மோட்டிவ் பத்தி நான் ஏன் பேசுனேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்ப அவங்க வந்து லூஸ் பண்றதுக்கு ஏதாவது இருந்து இதை பண்றாங்களா இல்ல இல்லாமலே இதை பண்றாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது இப்போ அவங்களோட மோட்டிவ் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேற எதுனா பெரிய மோட்டிவ் அப்படின்றது தெரியல. அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல அவங்க சில பிலீஃப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பிலீஃப்ஸை ஏதோ ஒரு விதத்துல ஓப்பனா சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதை இந்த விஷயம் மூலமா செஞ்சிருக்காங்க. அதை தவிர பெரிய அந்த மோட்டிவ் எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. அப்படியே இருந்தாலும் அதன் மூலமா எதுவும் சிஸ்டமிக்கான சேஞ்சஸ் வருமா அப்படின்றத பத்திலாமும் தெரியல. ஸோ அதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த மோட்டிவ்ன்ற கேள்வியே ஒரு அது பார்த்தாலும் ஒண்ணுதான், பார்க்கலாலும் ஒண்ணுதான். எதுவும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
அதான் ஓவரால் இந்த விஷயம் வந்து சொசைட்டில எப்படி எஃபெக்ட் கொடுக்குதுங்கிறத தான் கன்சிடர் பண்ணணும். மோட்டிவ் அந்த இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்டோட மோட்டிவ் வந்து பெரிய ரெலவெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? கரெக்ட். ஆமா. அதாவது இப்போ ஒரு கோர்ட் கேஸ், ஒரு பிரசிடென்ட் இருக்கு. இல்ல இதனால ஏதாவது ஒரு சிஸ்டம்ல சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னா அது வேற. ம். இவங்க இப்போ ஒரு தாசில்தார் மூலமா ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க பண்ணதும் இது முறையா பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு இது. ம். அண்ட் இப்போ இதன் மூலமா என்ன மாறுச்சு அப்படின்றது கேட்டா, இல்ல ஒரு 5 வருஷத்துல என்ன மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் இல்ல. ஸோ அதனால ம். பெருசா அங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன். ம். இல்ல அவங்க நிஜமாவே என்ன நம்புறாங்கன்னா, இந்த மாரி நெறைய பேரு வந்து இந்த மாரி நோ கேஸ்ட், நோ ரிலிஜன் இப்படி ஆக்சுவலா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் அந்த ஸ்கூல்ஸ்ல போய் கேட்டார்ல. அங்க வந்துட்டு இவர் வந்து அத மென்ஷன் பண்ணாம தான் குடுக்குறதுக்கு தான் குடுத்துருக்காரு. அவருக்கு எனக்கு மென்ஷன் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு. ஆனா ம். ஸ்கூல்ஸ்ல வந்து அத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இது சம்பந்தமா வந்து இந்த மாரி நம்ம ரிலிஜியனையோ, இல்ல கேஸ்ட்டையோ தெரிவிக்க விருப்பப்படாதவங்க, அத மென்ஷன் பண்ணாம பிளாங்க்கா விடலாம் அப்படிங்கிறதுக்கு 1973லயே வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அத திரும்ப 2000லயும் வந்து ரீட்ரேட் பண்ணி அது வந்து வெளிய வந்திருக்கு. அத ம். இவர் அந்த ஸ்கூல்ஸ்ட்ட சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாரி ஒரு ஜிஓ இருக்குங்க. அப்படி இந்த மாரி விடலாம் பிளாங்க்கான்னு சொன்னதுக்கு, அந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து அப்படி ஒரு ஜிஓ இருக்கிறது தெரியல 1. ம். இன்னொன்னு அவங்களால இந்த ஜிஓ காப்பிய காமிச்சா கூட அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க மனசு வரல. என்ன அவங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்த ரீசன் என்ன அப்படின்னா, நாங்க கவர்ன்மெண்ட்ல வந்து எங்கள்ட்ட வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. அதாவது எந்தெந்த கம்யூனிட்டில எத்தன ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து இந்த கம்யூனிட்டில இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க, எவ்வளவு டிராப் அவுட்ஸ் ஆகுது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நாங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் குடுக்கணும். சோ அப்ப நீங்க பிளாங்க் விட்டீங்கன்னா எங்களுக்கு குடுக்க முடியாது. அப்படின்ற மாதிரி சொல்றத வச்சு தான் இவர் வந்துட்டு அப்ப எனக்கு லீகலா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றேன்னு சொல்லி தான் இந்த சர்டிபிகேட் போய் வாங்கியிருக்காரு. ம். ம். வாங்கினவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எந்த மாதிரி எங்கள மாதிரி விருப்பப்படுறவங்க எல்லாரும் தனியா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நோ கேஸ்ட்னு ஒரு கேட்டகரியை கொண்டு வாங்க ம். அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இததான் மோட்டிவா வச்சு இப்படி ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச கொண்டு வர போறோம் அப்படின்னு நம்பி இந்த வேலைகளை செய்யறாங்க. ஆனா அது சரியானதா இருக்குமா? அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்ன்றத நம்ம பேசணும் இப்போ. ம். கரெக்ட். ஜெனரலா இப்படி ஒரு சர்டிபிகேட் வச்சுக்கிறனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச மெயினான பிரச்சனை இதுல எங்க வருது அப்படின்னா, இப்போ அது ஒரு குழந்தை இருக்கு. கரெக்ட்டா? அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது. அது போறதுக்காக தான் இந்த பிரச்சனை, பஞ்சாயத்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ம். இப்ப அந்த குழந்தை வந்து அத சொசைட்டி பத்தி எப்ப கத்துக்க போகுது அப்படின்னா, மெயினா அது ஸ்கூல்ல இருந்து தான் கத்துக்கும். ம். அப்புறம் ஃபேமிலில இருந்து கத்துக்க போகுது அது. ஸோ ம். இப்போ அந்த ஸ்கூலுக்கு அந்த குழந்தைய நம்ம அங்க எடுத்துட்டு போய் வைக்கும்போது, ஆ நோ காஸ்ட், நோ ரிலிஜன் அப்படின்னு சொல்லும்போது, அது நம்ம லேபிள் போட வேணாம் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் நெனச்சு தான் அங்க ஒரு லேபிளே போடுறாங்க. இது வந்து பாரு, இவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாரி சண்டை போட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு, அந்த குழந்தைய வந்து அங்க ஒரு காட்சி பொருளாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு அங்க. ஆ. அண்ட் இது செகண்டா என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. எத பத்தி நீ பேச வேணான்னு நெனச்சு ஏதோ ஒண்ணு பண்றியோ, அதுவே வந்து அத பத்தி ம். அதிகமா பேச வைக்குது அப்படின்ற மாரி. என்ன நேம் சொன்னீங்க ப்ரோ? இன்னொரு டைம் சொல்லுங்க. ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க ஆஹா. ஹாலிவுட்ல. ஓகே. அவங்க வந்து ஒரு வீடு வாங்கி வச்சிருந்தாங்க. ம். அந்த வீட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க ஏதோ லீகல் ஆர்டர் வாங்கி, எனக்கு பிரைவசி வேணும். அதனால ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணாங்க. பட் ஓ. அது அப்படி ஒரு லீகல் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்றதே வந்து பத்திரிக்கையில அதிகமா எழுதி, இங்க தான் அவங்க வாழ்றாங்க அப்படின்றது வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. ஆஹா. நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கே. அதான் இங்க நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஐ மீன் நடக்க ம். வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு மேல சொல்லணும் அப்டின்னா, இப்ப அந்த ஒரு குழந்தை இருக்கு கரெக்ட்டா? அந்த குழந்தை வந்து தன்ன சுத்தி என்ன நடக்குது? என்ன பண்றாங்க? யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க? அப்படின்றத வந்து மோஸ்ட்டா ஸ்கூல்ல தான் போய் கத்துக்கும். ஏன்னா, ஸ்கூல்ல தான் அந்த ஒரு ஹெட்ரோஜீனியஸான ஒரு மிக்ஸ்சர் அதாவது பல இடங்கள்ல இருந்து வர பல மக்கள் கூடுற இடம் வந்து அதுவா தான் இருக்கும். ம். இப்ப அந்த இடத்துல அம் ஒரு ஜாதி அப்படின்றது இருக்கு. அது நம்ம இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. ம். இப்போ நம்ம பல இன்ஸ்டன்சஸ் அந்த மாரி பார்க்குறோம். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஜாதி இவங்க பெருசா அத வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணலன்னா கூட வந்துட்டு, அந்த ஸ்கூல்ல வேலை செய்றவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. அதாவது வந்து அ கீழ் சாதியில இருந்து ஒருத்தவங்க வந்து சமைச்சு போடுறாங்க. அப்படின்ற மாரிலாம் பேசி டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கூல் அந்த சரவுண்டிங்ஸ்குள்ள காஸ்ட்ன்ற ஒரு விஷயம் அதிகமாவே இருக்கு. இப்போ ம். அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து எதெல்லாம் பாக்குதோ, அதெல்லாம் வந்துட்டு
அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு பண்ணி தரணுமே தவிர, அப்படி ஒரு லேபிளே கிடையாது. அப்படியே அது ஒரு லேபிள் இருந்தாலும் அது உனக்கு கிடையாது அப்படின்ற மாரி சொல்றது, அந்த இடத்துல அத புரிதல வந்து ஃபுல்லா எடுத்துட்டு போகுமா அந்த குழந்தைக்கு அப்படின்றத பத்தி ஒரு கேள்வி வருது. இல்ல இப்போ நம்ம புரிதல கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது கரெக்ட்டு. எனக்கு வந்து இப்போ நான் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பேர்ல வந்து இந்த ஜாதி பேர் வந்து இதாயிறக்கூடாதுன்றவங்க, அவங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு கேட்க ட்ரை பண்றேன். என்னன்னா, இப்போ இப்போ சென்னை மாரி ஒரு மெட்ரோல நான் பிரிவிலேஜ்டான இடத்துல இருந்தே தான் பேசுறேன். ஏன்னா, இந்த விஷயத்த இந்த மாரி நோ காஸ்ட், நோ ரிலிஜியன் சர்டிபிகேட் வாங்க போற மெஜாரிட்டியான ஆட்களோ, இல்ல முழுமையான ஆட்கள் எல்லாருமே அ நீங்க சொன்ன மாரி நத்திங் டூ லூஸ்ன்ற இடத்துல இருந்தா தான் அத பண்ணுவாங்க. ம். ஏன்னா, அந்த பிரிவிலேஜ் இருக்க போய் தான் அத அவங்களால ஈஸியா எடுத்துட்டு போக முடியும் மேக்ஸிமம். ஸோ, அப்படி இருக்கும்போது, அப்போ ஒரு சென்னை மாரி ஒரு சிட்டில வந்துட்டு, நான் என்ன சாதி அப்படிங்கிற அடையாளத்த என்னால ஈஸியா அத எப்படி சொல்றது? வெளிப்படுத்தாம மறைச்சுக்கிற முடியும். இப்ப நான் சென்னையில இருக்கேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் சென்னையில தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் இருந்த எந்த ஓனருக்குமே வந்துட்டு நான் என்ன கேஸ்ட்ங்கிறது தெரியாது. ம். அவங்க வந்து மெஜாரிட்டியா ஒரு சில கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்கல்ல. அதாவது வந்துட்டு இவங்க இவங்க இல்ல, அவங்க இல்ல அப்படிங்கிற மாரி. ம். அது மேபி அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். பட் பர்ட்டிகுலரா நான் என்ன சாதிய சேர்ந்தவன், நான் வந்து எம்பிசில வருவேனா, பிசில வருவேனா, அது வந்து அவங்க யாருக்கும் இப்ப இருக்கிற ஹவுஸ் ஓனர் வரைக்கும் அது தெரியாது. ம். அப்ப இதே மாரி இப்ப நாளைக்கு வந்து என் குழந்தைய போய் நான் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். அப்ப அந்த ஸ்கூல்ல வந்துட்டு என்னோட குழந்தைக்குன்னு ஒரு சாதியுடைய ஒரு கனெக்ஷனே இல்லாம அந்த குழந்தைய வந்து நான் ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ, அந்த பேரை மென்ஷன் பண்ணாம இருக்கிறதுனால அத அச்சீவ் பண்ணிற முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுல தப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அதுல மிகப்பெரிய தப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த ம். ஃபார்ம்ல போடாததுனால அந்த டைனமிக்ஸ் வந்து அந்த இடத்துல மாறிடும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு ஆ கொஞ்சம் ஒரு இன்னசென்ட்டா ஒரு ஐ மீன் ஒரு நைவான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தோணுது. அதாவது ம். இப்போ அந்த ஸ்கூலோட நடைமுறையா இருக்கட்டும், இல்ல அந்த டீச்சர்ஸ் எப்படி பழகுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதா இருக்கட்டும், அது என்னவா வேணா இருக்கட்டும். இப்போ ம். யாருமே எந்த ஃபார்மையும் போய் பார்த்துட்டு, ஓ! இந்த பெர்சன் இந்த காஸ்ட்டா? அதனால இப்போ நம்ம வந்து இவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்? அப்படின்ற மாரி பண்றது கிடையாது. இப்போ கரெக்ட். அது எங்கேருந்து வருது அப்படின்னா, ஆம் ஒரு ஒரு பழக்கவழக்கம், அவங்க எப்படி வராங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்கு, இப்போ ஆ அவங்க எங்க வாழ்றாங்க, லைக் அந்த ஊருக்குள்ள இருக்காங்களா, இல்ல அந்த காலனில இருக்காங்களா, ம். அப்படின்ற மாரி பல கேள்விகள் வருதுல்ல. ஸோ இப்போ ம். ம். அதே வந்து இன்ஃபாக்ட் சிட்டிக்குள்ள வந்தாலும் அது நம்ம சில இடங்கள்ல பார்க்க முடியும். இப்போ ஒரு வேளை அந்த கேட்டட் கம்யூனிட்டி அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அங்க ஓரளவுக்கு தெரியாத மாரி இருக்குமோ என்னவோ தெரியல. பட் ம். இப்போ ம். நீங்க இந்த ஸ்ட்ரீட்டா? அதாவது அந்த சேரிக்கு கிட்டயா? அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்கல்ல. ஆ. ஸோ அந்த மாரி பல ஃபேக்டர்ஸ் வச்சு அவங்க எப்படியாச்சும் கெஸ் பண்ண ட்ரை பண்றவங்க கெஸ் பண்ணிருவாங்க. அண்ட் வந்து ம். அவங்க அப்படி கெஸ் பண்ண போறவங்க, இல்ல அத வந்து அவ்ளோ கியூரியஸா இருந்து அத கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறவங்க, அந்த ஃபார்ம்ல இருக்கிறத வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது. அதனால அந்த ம். ஃபார்ம்ல ஆக்சுவலா சொல்லாதத வச்சு என்ன மாறப்போகுது அப்படின்றது வந்து ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா நீங்க சொன்ன மாரி அந்த அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கியூரியாசிட்டி குடுக்கும். நீங்க இப்படி ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கியா? அப்படின்னு நீ என்ன கேஸ்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுவாங்க. ஆ. நீ உங்க அப்பா என்ன கேஸ்ட் கேஸ்ட்? உங்க அம்மா என்ன டிவி கேஸ்ட்? சிந்தூஸ் கேஸ்ட் அப்படின்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ற மாரி. இந்த நோ ஆமா. கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்குனவனோட கேஸ்ட் என்னன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணு. நோ காஸ்ட் பேபி காஸ்ட் அப்படின்னு. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இத நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து லைட்டா ஆம் சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பிரைவேட் கம்பெனில ஒரு வேலைக்காக போறோம். அந்த வேலைக்கு போம்போது வந்து நம்மள்ட்ட யாரும் அங்க காஸ்ட்லாம் கேட்கறது கிடையாது. ஆனாலும் அந்த ஒரு சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபார்ம் ஆகுறது. அதெல்லாம் இருந்துட்டே தானே இருக்கு. ஸோ அந்த கண்டிப்பா. கியூரியஸா அதான் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க யுஎஸ்லயே பண்றாங்கல்ல. அங்க என்ன ஃபார்ம்லயா கேக்குறாய்ங்க? ஆ அதான் யார் வந்து அத வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ, அவங்க அத பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த சர்டிபிகேட் வந்து ம். அவங்க எந்த விதத்திலயும் நிறுத்த போறது கிடையாது. ம். ஓகே. இதுல அதான் இந்த சர்டிபிகேட்ட வந்து பெரிய பிரச்சனை இந்த மாரி வாங்குறதுல என்ன அப்டின்னா, இத ரொம்ப அந்த ரொமான்டிசைஸ் பண்றோம்ல. ஓகே சூப்பர் வாவ்! அப்டின்னு. அந்த ரொமான்டிசைஸ் பண்றதுல வந்து என்ன பிரச்சனை வரும்னு நெனைக்கிறீங்க? அது ஏன் பண்ணலாமா? பண்றதுல தப்பு இல்லையா? ஏன் இல்ல ஏன் பண்றாங்கங்கிறது பண்ணக்கூடாதா? இல்ல ஏன் பண்றாங்கங்கிறது முதல்ல இருக்குது. ஏன் ரொமான்டிசைஸ் பண்றாங்க? இதுல என்ன அது ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது இந்த மாரி ம். ஒரு நோ காஸ்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டா அவங்க வந்து காஸ்ட்ட டிஃபை பண்ணிட்டாங்களா? பரவாயில்லையே காஸ்ட் சிஸ்டம் அழிச்சுட்டாங்களே பார்த்தீங்களா? நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சேன் பார்த்தியாங்கிற மாரி
பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க, ஹையர் பெடஸ்டல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க அவங்கள. அதுதான் அங்கதான் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் இல்லாதப்ப அதை வந்து தூக்கி பிடிக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். ஐ மீன் எங்க இங்க தேவை என்ன, கேஸ்ட ஒழிக்கிறதுக்கு தேவை என்னங்கிறது ரிசர்வேஷனு, அதை பத்தி எஜுகேஷன், இதெல்லாம் தேவை, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இதெல்லாம் தேவை. ஆனா அதை பத்தி எல்லாம் வந்து பேசாம இந்த சர்டிபிகேட்டுக்கு ஃபயர் விடுறதுங்க தான் அந்த ரொமான்டிசிஸ் பண்ற ப்ராப்ளம். கரெக்ட். இப்போ நம்ம இன்னொரு ஒரு சின்ன ஒரு சைடு ரோட் எடுத்துட்டு வரலாமே. இப்போ இந்த ஜாதி பேரை வந்து நம்ம பேருக்கு அடுத்து போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல. இப்போ அந்த விஷயம் வந்து அட்லீஸ்ட் இப்போ சவுத் இந்தியாவில் ஒரு 2 ஜெனரேஷனா இல்லைன்னு வச்சுக்கோமே. இப்போ அதனால நம்ம ஜாதி பார்க்கறது குறைஞ்சிட்டா மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. அந்த சாதிய மனநிலை வந்து அதே இதுல தான் இருக்கு. அந்த என்ன இன்டென்ஷனை வச்சு இந்த சாதி பேரை வந்து எண்டுக்கு போட்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருதோ, அதே மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையிலயும் ஜாதி பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த செகண்ட் பார்ட் தான் வந்து அது அதிக தூரம் எடுத்துட்டு போதே தவிர, பேர்ல இருந்து எடுத்தாப்புல மட்டும் அங்க எதுவும் ஜாதி பார்க்கறதெல்லாம் மாறல. இப்ப அதே மாதிரி முதல் கேள்வியிலே கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஒரு 4வது கேள்வியில கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஸ்டேக் இருக்கு ஸ்டேக் இல்ல அப்படின்றத பத்தி பேசணும்ல. இப்ப அந்த யாருக்கு வந்து ஸ்டேக் இல்லையோ அவங்கதான் வந்து இதை அதிகமா பண்றாங்க அப்படின்றது. இப்போ அப்படி பார்த்தோம்னா அந்த ஸ்டேக் இல்லாதவங்க இப்போ இந்த சர்டிபிகேட் வாங்குறது மூலமா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. கரெக்டா? ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியும் பெருசா சலுகைகள் கிடைக்கல, இப்போ இது கண்டினியூ பண்ணியும் அவங்களுக்கு பெருசா சலுகைகள் கிடைக்காது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா இப்போ இத வந்து ரொமான்டிசைஸ் பண்றது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கு சலுகைகள் இருக்கோ நீங்களும் வந்து சர்டிபிகேட் வாங்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இதை பண்ணாதான் வந்து ஜாதி மொத்தமா ஒழியும். அப்போ உங்களுக்கு இருக்கிற சலுகைகளை வந்து நீங்க விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனை இன்டைரக்டா மீனிங். ஆமா ஆமா. அதான் இது பண்றதுதான் ஒரு மாரலான ஒரு கரெக்டான விஷயம், மாரலான விஷயம். இது பண்ணாத நீங்க எல்லாம் வந்து ஜாதி வெறியர்கள் அந்த மாதிரி கொண்டு போறதும் தப்பு. ஆமா. அதாவது இது எந்த விதத்திலயுமே வந்து மாரலா இதைத்தான் பண்ணணும், நம்ம எல்லாருமே வந்து ஜாதியை வந்து அடையாளப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தப்பான விஷயம். அதை என்னைக்குமே நம்ம வந்து ஆதரிக்கவே முடியாது. நம்ம ஜாதி அப்படின்றத வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றத சொல்றது மூலமா நம்ம எதை எதிர்க்கிறோம்னா, ஜாதியை வச்சு ஏற்றத்தாழ்வு பண்றத நம்ம எதிர்க்கிறோம். ஜாதின்ற ஒரு லேபிளே வந்து வேணாம் அப்படின்றது, we are against labels அப்படின்றது வேற. எல்லா லேபிள்ஸுமே எங்களுக்கு ஓகே அப்படின்றதான் நம்ம பேசுறோம். லேபிள்ஸே இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம என்னைக்குமே அது ஜாதின்ற லேபிள் போச்சுன்னா ரிலிஜன் அப்படின்ற ஒரு லேபிள் வரும். அதான் ரீஜன், ரிலிஜன், என்ன வேலை, இந்த மாதிரி வேற வேற லேபிள்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம லேபிள்ஸ் ஒழிக்கணும் அப்படின்றத ஒரு கோலா வச்சோம்னா எங்கேயுமே போக மாட்டோம். எல்லா லேபிளும் எங்களுக்கு ஓகே அப்படின்ற ஒரு கோலை வச்சோம்னா மட்டும்தான் நம்ம எங்கேயாச்சும் போக முடியும். ஆக்சுவலா நீங்க இது ஏற்றத்தாழ்வுங்கிறது பேசுறப்பதான் எனக்கு இந்த இன்னொரு ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க நான் ஜெர்மனில இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் ரிலேட் ஆகுது. இங்க இருக்க உங்க சர்நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கார்பெண்டர்னு இருக்கும், ஃபார்மர்னு இருக்கும், சிக்கன் வளர்க்குறவங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து இந்த ப்ரொஃபஷன்லாம் மேபி அந்த சர்நேம்ஸ் அவங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி, ரொம்ப ஜெனரேஷன்ஸ் முன்னாடி பண்றதா இருந்திருக்கும். ஆனா அது வந்து இந்த காலத்துல ஒரு இம்பாக்டுமே கிடையாது. அது ஒரு பேர், அவ்வளவுதான். நீங்க அந்த சர்நேம் வந்து கேஸ்ட்னே எடுத்துக்கோங்களேன், அது கேஸ்டாவே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி இங்க ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதனால வந்து இந்த சர்நேமை ஒழிக்கணுங்கிற பிரச்சனை இங்க பெருசா தேவைப்படாது. அதுதானே இங்க முக்கியம். நம்ம ஊர்ல நீ கேஸ்ட், இந்த கேஸ்ட் பேர் இருந்துட்டு போட்டோம். ஆனா வந்து அந்த நேரத்துல எப்ப வந்து அதுல பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வு இல்லையோ அதை நோக்கி தான் நம்ம மூவ் பண்ணணும். ஆமா. இந்த புள்ளியில தான் வந்து இந்த கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம ஒரு விஷயம் பேசணும்ல, அதாவது வந்துட்டு லேபிள்களை நம்ம ஒழிக்க முடியாது, எல்லா லேபிள்களையும் நம்ம ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மனநிலை மாற்றமா இருக்க முடியும் நம்ம சொல்றத. இந்த பாயிண்ட்ல தான் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அப்ப ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க, ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா ஜாதி பேரை வச்சுக்கணும்னு சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வருது. இப்ப மோகன்ஜி அண்ணா திரௌபதிக்கு கேப்ஷன் போட்ட மாதிரி, ஜாதிகள் உள்ளதடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்வு சொல்வது பாவம் அப்படின்னு போட்டாரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவரு அப்ப இப்ப இந்த 2 வரியை பார்த்தா நம்ம சொல்ற பாயிண்டோட ஒத்து போற மாதிரி தானே இருக்கு. நான் மோகன்ஜி கரெக்ட்னு சொல்ல வரல, அந்த லைனா சொல்றேன். அவர் என்னன்னா, ஜாதிகள் உள்ளதடி பாப்பா, ஆனா தாழ்வு உயர்வு தாழ்வு சொல்றது பாவம் அப்படின்னு சொல்றாரு. விமர்சனப்படாதீங்க, கண்ட்ரோல்.
உங்களை சொன்னேங்க, வேற யாரையும் சொல்லல. சோ இந்த ஏன்னா எனக்கு என்னன்னா இது ஏன் இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்றேன்னா, நிறைய பேர் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களே இந்த ஜாதி வேணும்ன்றீங்க ஆனா வேணாம்னு சொல்றீங்க ஆனா ரிசர்வேஷன் வேணும்ன்றீங்கன்ற அந்த கன்ஃபியூஷனே இந்த பாயிண்ட்ல தான் வருது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஜாதி இல்லைன்னா ஜாதியா இல்ல, பேரே போடாதீங்க, எதுவுமே கிடையாது, அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்றாங்க. ஒரு மேடையில கூட ரஞ்சித் வந்து பேசினாரு தெரியுமா, அதுக்கு அமீர் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. ஜாதி இருக்கு அப்படின்னு பேசினாரு ரஞ்சித். ஜாதி இருக்கு, அதை அக்னாலேஜ் பண்ணுங்க, அதை சரி பண்றதுக்கான வேலையை பாருங்க, ஜாதி இல்லைன்னு பேசாதீங்க. இந்த அனிதா நீட் இறந்தப்ப பேசினப்போ சோ அந்த குழப்பத்தை கிளியர் பண்றதுதான் பெரிய வேலையா இருக்கு. ரொம்ப எனக்கு நான் புரிஞ்ச மாதிரி ஈஸியா சொல்றேன் பாருங்களேன். ஜாதியை ஒழிக்கணுங்கிறப்ப இவங்க வந்து வெறும் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி மட்டுமே பேசுறாங்க. ஆனா அது இல்லாம எவ்ரிடே லைஃப்ல வந்து இருக்கிற ஜாதி எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலயும் இருக்கிற அப்ரேஷனை, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் பத்தி கண்டுக்காம நீ ரிசர்வேஷன் பத்தி பேசுறப்ப, உனக்கு வந்து எஜுகேஷன் பத்தி பேசுறப்ப, இல்ல எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறப்ப மட்டும்தான் நீ வந்து கேஸ்ட வந்து மறப்ப அப்படின்னா அது சரி கிடையாது இல்ல. மத்தபடி ஏகப்பட்ட சொசைட்டல் ப்ரெஷர்னால வந்து ஏகப்பட்ட இந்த ஹிண்ட்ரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு கேஸ்ட்ல இருக்கவங்க இன்னொரு கேஸ்ட்ல இருக்கவங்க டிஃபரெண்ட் வெவ்வேறு வகையான கஷ்டங்கள் இருக்கு, வெவ்வேறு வகையான சலுகைகள் இருக்குது. அதை எதையுமே கண்டுக்காம நீ ரிசர்வேஷன் பண்றதுல மட்டும் இது பண்றது தப்பு. அதாவது ஜாதி இருக்கு, ரஞ்சித் சொல்ற மாதிரி வந்து ஜாதி இருக்கு, அதை நம்ம அக்னாலஜ் பண்ணணும். நம்ம வந்து ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது மூலமா ஜாதி ஏற்றத்தாழ்வு தான் ஒழிக்கணும்னு சொல்றோமே தவிர லேபிளை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல. அதை சொல்றது வந்து அது வேணும்ட்டே வந்து அந்த வார்த்தையை திரிச்சு பேசுற மாதிரி தான் ஆகுது. அது இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கூட இதை நம்ம பேசலாம். இப்ப வந்து ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இருக்கு, இது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஆண், நான் வந்து பெண்களோட ஒரு உயர்ந்தவன்னு நான் நினைக்கல அப்படின்றதான் நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கணுமே தவிர நான் ஆம்பளையே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. அது மாதிரி வந்து அந்த வரையறைகள் இருக்கதான் செய்யும். அதுல வந்து ஒண்ணு மேல ஒண்ணு கீழே அப்படின்றதான் நம்ம உடைக்கணுமே தவிர அந்த லேபிளையே வந்து ஒழிக்கணும் அப்படின்றது வந்து ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து பேட்ரியார்க்கியே ஒழிக்கணும் அப்படின்னு தானே நம்ம பேசுறோம். அதாவது அந்த ஏற்றத்தாழ்வுன்ற மனநிலையை நம்ம ஒழிக்கணும். அதே மாதிரி வந்து காஸ்டிசம ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காஸ்ட் லேபிள்ஸ் ஒழிக்கல, அந்த ஏற்றத்தாழ்வை வந்து நம்ம ஒழிக்கணும்ன்றத நம்ம பேசுறோம் இங்க. நவீன் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஃபார்மர் கார்பெண்டர் எல்லாம் வந்துட்டு வெறும் ஜஸ்ட் நேம் அப்படின்னு போற மாதிரி நம்ம ஊர்லயும் அது எல்லாமே ஜஸ்ட் நேமா மட்டும் மாறக்கூடிய ஒரு மனநிலை வரணும். அந்த மனநிலை தான் முக்கியம். ஆமா, இல்ல அவர் சொன்ன மாதிரி நம்ம பேட்ரியார்க்கியை ஒழிக்க தானே கஷ்டப்படுறோம். ஃபெமினிசம் பேசுறப்ப ஆண்களை ஒழிக்க கஷ்டப்படல. அனலாகியது. நீங்க உங்களை ஆண்கள்னு கூப்பிட்டுக்கிறதுனாலதான் பிரச்சனை வருது. நீங்க உங்களை பெண்கள்னு கூப்பிடாதீங்க. நம்ம எல்லாம் வந்து மனிதர்கள்னு நம்மள கூப்பிட்டுக்குவோம். நேத்து ஒருத்தனை பார்த்தேன், உருட்டுறத பார்த்தேன். ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் இல்ல இட் இஸ் பெட்டர் டு பி an egalitarian than to be a feminist அப்படின்ட்டு இருந்தாங்க. அதாவது தமிழ்ல சொல்லுங்களேன். எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது வந்து பெட்டராமா ஃபெமினிஸ்டா இருக்கிறத விட. ஓகே ஓகே, அப்ப ஃபெமினிசமே அதான்டா. அதெல்லாம் அவங்க கணக்கு கிடையவே மாட்டாங்க. ஐயோ சண்டை போடுவாங்க, நீ என்ன வந்து நீ இப்படி என்ன தகாத வார்த்தையை வச்சு கூப்பிட்ட அப்படின்னு. அடப்பா ஃபெமினிஸ்ட்னு சொன்ன எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நீ ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவ. அதாவது ரொம்ப விசித்திரமான கேரக்டர்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். எப்படின்னா வந்துட்டு அவங்க ஃபேமிலி செட்டிங்ல அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்து ஏர்னிங் மெம்பரா தான் இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க வளர்க்கும் போது வந்து 2 பேரும் வேலை பார்க்கறது வந்து ஒரு நார்மலாவே தான் பார்த்து வளர்ந்துருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணும்போதும் வந்து வீட்டுல இருக்கணும், நம்மளும் வந்து குழந்தைய பார்த்துக்கணும், நம்ம ஈக்குவல் ஷேர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் இப்படின்லாம் பேசுவாங்க. ஃபெமினிஸ்ட்ன்றது மட்டும் தயவு செய்து என்ன அப்படி கூப்பிடாதீங்க, என் காது அப்படியே கூசுது அப்படின்றாங்க. யாருப்பா நீ? அந்த வார்த்தையை வந்து உன்னை இப்படி வந்து அதுக்கு ஒரு ஆக்கி வச்சுட்டானுங்க அப்படின்னு கமெண்ட்ல தான் பார்த்தேன். ஃபெமினிஸ்டா இருக்கிறத விட நிறைய பேர் ஆன்டி மெனிஸ்டா இருக்காங்களாமா, அதனாலதான் ப்ராப்ளம் ஆமா. உருட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஜானி டெப் ஆம்பர் ஹெட் அந்த கான்செப்ட் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. நாங்க அப்பவே சொன்னோமே பெண்கள் எல்லாம் நல்லவங்க இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கே இப்ப பிளிப் சைடு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இப்ப வந்து போய்கிட்டு இருக்கு. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுல அதான் வெளிப்படையா
நம்ம பொதுவா ரொம்ப ஓப்பனா எது வைரலா போகுதோ அந்த ஒன்லைனை வச்சு எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணிடுறோம்ன்ற மாதிரி இருக்கு. ஆமா. அதாவது இந்த வெக்கம் கெட்டவனுங்க எங்க இருந்து தான் வரானுங்க அப்படின்றதே தெரியல. மீ டூவ வந்து மென் டூ அப்படின்னு மாத்திட்டானுங்க. எப்போடா வந்து மேல் செக்சுவல் அபியூஸ்லாம் பிரச்சனையா இல்ல அப்படின்றத பேசணும். நீ எந்த மிசாஜினிய வச்சு வந்து விமனை நம்ப மாட்டேங்கிறியோ அதே மிசாஜினிய வச்சுதான்டா மேல் செக்சுவல் அசால்ட் விக்டிம்ஸையும் வந்து கேலி கிண்டலும் செஞ்சுக்கிட்டு இருக்க. முதல்ல உள்ள பாடுறா, அப்புறம் வந்து இந்த மென் டூன்லாம் பேசலாம். ஐயோ இல்ல அந்த மீ டூனா என்ன அர்த்தம்? எனக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். இல்ல மேல் செக்சுவல் அபியூஸ் நடக்கிறப்ப கூட ஃபெமினிஸ்ட்லாம் எங்க போனீங்கன்னு தான் வருவாங்க. இப்படி நடக்குது பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபெமினிஸ்ட்லாம் இப்ப எங்க போனீங்க, இப்ப இதையும் வந்து பேசுங்க அப்படிம்பாங்க. அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஃபெமினிஸ்ட் வந்து அதையும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க ஃபெமினிஸ்ட்லாம் எங்க போவீங்க அப்படின்னு கேட்பாங்க. டேய் ஏன்டா அப்படின்னு. ஓகே, டாபிக்ல வந்துருவோம். இந்த டாபிக் நான் மெயினா பேசணும்னு நினைச்சதுக்கு காரணம் வந்து இந்த இன்சிடென்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு. ஓகேவா, அவங்க யார் என்னங்க எனக்கு தெரியாது. அவங்க வந்து சேம் காஸ்ட் கப்பலா எலிட் கப்பலா என்னங்கலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து அவங்களோட பொசிஷன்ல என்னை வச்சு பார்த்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் ஒரு இன்டர்காஸ்ட் கப்பலா இருக்கேன். இன்டர்காஸ்ட் கப்பலா இருக்கிறப்ப என்னோட கிட்டுக்கு நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், என்னோட குழந்தைக்கு நான் வந்து ஒரு காஸ்ட் அசைன் பண்ணணுமா, அப்படி அசைன் பண்றதா இருந்தா எந்த காஸ்ட் அசைன் பண்றது அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அந்த அப்ரோச்ல பாக்குறப்ப ஒரு பேரண்டா கேஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள என் குழந்தைய கொண்டு வர விரும்பாத ஒரு பேரண்டா எனக்கு வந்து அந்த ரிலிஜன் கேஸ்ட் டீடைல்ஸ் ஃபில் பண்ணாம இருக்குது சரிதானே, அது எதிர்பார்ப்பு சரிதானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் எனக்கு இந்த டாபிக் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ரோ உங்களுக்கும் கால் பண்ணி கேட்டேன் இதை பத்தி. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்டர் கேஸ்ட் கப்பலா இருக்கேன், இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், என் குழந்தைக்கு இந்த கேஸ்ட் அசைன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஆக்சுவலா ஷார்ட்டான ஆன்சர் நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதாவது எனக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த விளக்கத்தை சொல்றேன். ஸோ ஷார்ட்டான ஆன்சர் என்னன்னா, அந்த காஸ்ட் பேர் போடணும். செகண்ட் வந்து என்ன பேர் போடுறோம் அப்படின்றது அது தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு அந்த பதில் மாறும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அந்த காஸ்ட் பேர் அந்த இடத்துல நம்ம ஏன் போடணும் அப்படின்றத சொல்றோம் அப்படின்னா, இந்த காஸ்ட் பேர் போடுறது வந்து 2 பர்பஸ் வந்து சர்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கான ரெக்கார்டை வந்து வச்சிருக்கு. இப்போ அந்த டேட்டாவை வந்து ஒண்ணு கவர்மெண்ட் வச்சிருக்கு, அதை டிஜிட்டைஸ் பண்ணுது, அதை டேட்டா செட்டா வந்து வெளியே கொடுக்குது. அதை வச்சு நிறைய பேர் அனாலிசிஸ் பண்றாங்க, என்ன நடக்குது கண்ட்ரியில, அதாவது இப்போ நம்ம ஒரு சமுதாயமா முன்னேறோமா இல்ல பின்னாடி போயிட்டு இருக்கோமா அப்படின்றத பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த டேட்டா வந்து அப்படி தெளிவா கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த லேபிளை நம்ம வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ அந்த நோ காஸ்ட் நோ ரிலிஜன் அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கிட்டு அந்த காலமை நம்ம பிளாங்கா விட்டோம் அப்படின்னா அந்த கேப்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. அவங்களோட ப்ரொக்ரெஷன் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஃபார் குட் ஆர் பேட் என்னன்னா காஸ்ட் வந்து த்ரூ ஃபேமிலிஸ் அது முன்னாடி கொடுக்கப்படுது. கரெக்டா? அப்படி கொடுக்கறது மூலமா வந்து நம்ம வருஷம் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் அப்படி மாற மாற வந்து எப்படி மொபிலிட்டி எப்படி மாறுது அப்படின்றது அதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அதனால பியூர்லி ஃபார் டேட்டா பர்பசஸ் அதை நம்ம வந்து அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும். செகண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த சலுகைகள் வந்து கிடைக்கணும் கிடைக்கக்கூடாது அப்படின்றது வந்து அது வேணும் வேணாம் அப்படின்றது 2வது பட்சம். பட் நம்ம இந்த இடத்துல ஒரு குழந்தைக்காக வந்து முடிவு பண்றோம். அந்த குழந்தைக்காக அதை முடிவு பண்ணும்போது அந்த குழந்தைக்கு தனிப்பட்ட ஒரு யோசனைகள், தனிப்பட்ட ஒரு புரிதல் இதெல்லாமே வந்து பொறுமையா வரும். இப்ப நம்ம என்ன ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் பேரண்டா பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு அதை புரிய வச்சு அதோட புரிதலை வச்சு அதை ஆப்ரேட் பண்ணணுமே தவிர நம்ம முன்னாடியே போயிட்டு இங்க பாரு இது கிடையவே கிடையாது, உனக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்காக முடிவு எடுக்கிறது வந்து அது சரியா படல. இது எல்லாமே என்னோட கொஸ்டின்ல இருந்துச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு நல்ல ப்ரிவிலேஜான பொசிஷன்ல இருக்கேன். என்ன கேஸ்ட்ங்கிறது நானும் என்னோட பார்ட்னர் என்ன கேஸ்ட்ங்கிறத மீறி எங்களுக்கு வந்து சொசைட்டிலாவோ வெல்த்லயோ வந்து எனக்கு ப்ரிவிலேஜ் வந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு என்னோட சைல்டுக்கு வந்து இந்த கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத ஸ்டில் வந்து என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றீங்க, சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்க. என் சைல்டுக்கு when he or she is going to make use of it, அப்போ வந்து அது தேவைப்படாதங்கிறது அந்த சைல்டுக்கு தான் கரெக்டா இருக்கும், நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற சொல்றீங்க. கரெக்டா?
இதுதான் வந்து அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சருக்கும் கொண்டு வருது. ஸோ அது ம். என்ன அப்படின்னா வந்து என்ன காஸ்ட் பேர் கொடுக்கணுமா வேணாமா, ம். அப்படி கொடுக்கறதா இருந்தா அதனால என்ன விளைவுகள் வரப்போகுது அப்படின்றது. இப்போ ம். ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோமே. ம். அந்த ஃபேமிலியில ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் கப்புள்லே இருக்காங்க. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ம். அண்ட் இப்போ அவங்க வேற வேற காஸ்ட்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்குவோம். ம். இப்போ இதுல ஒரு காஸ்ட் வந்து கொஞ்சம் உயர்ந்த ஜாதியாவே இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அந்த பக்கத்துல இருந்து இந்த ஜாதிய மனப்பான்மையோட பாக்குறவங்க எல்லாருமே வந்து இத வந்து 2 விதமா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அதே ஜாதி இது பேரை போட்டா அந்த இடத்துல வந்து ஓகே, குழந்தை வந்து நம்ம ஜாதி பேர் தான் போட்டிருக்கு, ஆனா வந்து அம்மா வந்து வேற ஜாதி, அதனால வந்துட்டு இது இது எப்படி வந்து செட் ஆகும், அப்ப அந்த குழந்தைய வந்து நம்ம நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியோ, இல்ல வந்து நம்ம நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி, நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஏற்கனவே அதான் அப்பா தான் போயாச்சு, பையனையும் வந்துட்டு அப்படி இல்ல பொண்ணையும் வந்துட்டு அப்படி விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். 2வது பக்கம் இப்ப நம்ம அந்த தாழ்ந்த ஜாதியா இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பக்கம் அப்படி போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஐயோ கை விட்டு போயிருச்சு, இழுத்துட்டு ஓடிட்டாங்க, அதனால ஒரு ஒரு நல்ல பையன் நல்ல பொண்ணு வந்து நம்ம சாதியை விட்டு போயிடுச்சு, தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள வந்து அப்படி போட்டு ப்ரெஷர் பண்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ இப்போ இது வந்து அந்த உயர்ந்த சாதியா இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கா. இப்ப தாழ்ந்த சாதி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பெருசா அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க அவங்களோட ஓன் சாதி போட்டுக்கிட்டா அந்த சலுகைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கதா போகுது. இல்ல அவங்க அதையும் தாண்டி அந்த ஃபேமிலி அந்த ஜாதியோட அவங்களோட அசோசியேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி, அவங்க வந்து அந்த உயர் ஜாதி பேரை தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களோட ஓன் மைண்டுக்கும் அவங்க கான்சியஸ்க்கும் அவங்க அது எப்படி அது செட் ஆகுதோ அது அவங்களோட விருப்பங்கள். கரெக்டா? இப்போ இல்ல இன்னொரு 2 ஆஸ்பெக்ட் இன்னும் இருக்குதுன்னு தோணுது எனக்கு. இப்ப பை டிஃபால்ட்டாவே வந்து அப்பாவோட கேஸ்ட் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி அது ரூல் இருக்கான்னு? எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கான்னு தெரியல. பட் அது இன்னும் கொஞ்சம் மேபி படிச்சு பார்க்கணுமா என்னன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலி ரூல்னு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இங்க என்னன்னா, நான் இப்ப அதான் இந்த இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துல எனக்கும் அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. அதை சொல்லிட்டு இங்கேயும் வரேன். இப்போ இப்போ இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாவே நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த 2 ஃபேமிலிஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதுல வந்து முதல் காரணம் இந்த ஒரு 2 ஜாதிகள் கலக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த 2 ஜாதிகள் கலக்குது அப்படிங்கிறதே அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்ல அப்படின்னா, அந்த குழந்தை தான். நீங்க நம்ம நிறைய வீடுகள்ல பேசி பார்த்திருப்பீங்க. ஃப்ரெண்டா இருந்தா ஓகே. நம்ம வந்து சும்மா சொந்தக்காரங்க இல்ல அவங்கள நம்ம க்ளோஸா பழகுறோம், அண்ணன் தங்கச்சி மாதிரி நினைச்சு பழகுறோம்ன்றது வேற. ஆனா கல்யாணம் பண்றதுன்றது வேற. அதை ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு பேசுவாங்க. அந்த கல்யாணம் பண்றதை ஏன் ஒத்துக்கிற மாட்றாங்க அப்படின்னா, அந்த கல்யாணத்துல மட்டும்தான் ஒரு இப்ப செக்ஸ்ன்ற ஒரு உறவு இருக்கு. அதன் மூலமா ஒரு குழந்தைன்னு ஒரு 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 ஹெரிடிட்டி ஃபாலோ ஆகுது. கரெக்ட். அப்ப அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அது வந்து ஒரு இந்த 2 சாதியும் கலந்து ஒரு உயிரா வந்து போயிரும். அப்ப அது வந்து நம்மளோடதுல இல்லாம போயிரும். அது நம்மளோட பிள்ளை இல்ல. அது நம்ம குடும்பம் இல்லன்ற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு. ஆமா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அப்படி நீங்க 2 பேர் வேற வேற சாதியில கல்யாணம் பண்றீங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு எந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட என்ன இது போடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப அந்த 2 சாதியில யாராவது ஒருத்தருடைய சாதி அது அம்மாவோ அப்பாவோ பை டிஃபால்ட் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா அப்பாவோடது தான் பண்ணணும்னு பேசுவானுங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு அப்படியே ஏதாவது ஒரு பக்கம் டிசைட் பண்ணி நம்ம போட்டா கூட நீங்க சொன்ன பாயிண்ட் தான். அப்போ அந்த இப்போ ஒருவேளை பையன் வீட்டு சைடு ஜாதியை போடுறாங்க அப்படின்னா பையன் வீட்டு சைடுக்கு ஓகேப்பா, நாளைக்கு அந்த குழந்தை வெளியே எங்கேயாவது போச்சுன்னா அது என்ன சாதின்னு கேட்டா நம்ம சாதியை சொல்லிக்கலாம். ஏன்னா சர்டிபிகேட்ல அதானே இருக்கு. அதாவது அந்த குழந்தைக்கு இவங்களுடைய மெத்தட் படி ஜாதின்றது இல்லாம போயிருச்சு. ஏன்னா 2 கலந்து போயிருச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பர்டிகுலர் ஜாதியை பிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப அவங்களுக்கு பிக்ஸ் பண்ணதுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்ன ஆதாரம் என்ன அப்படின்னா அந்த சர்டிபிகேட். அப்ப அந்த சர்டிபிகேட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. சர்டிபிகேட்ல பையனோட ஜாதியை தான் போடணும்னு பையன் வீட்டுக்காரங்களும், பொண்ணோட ஜாதியை தான் போடணும் பொண்ணு வீட்டுக்காரங்களுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்படி ஒரு நிலைக்கு அந்த கப்பல் தள்ளப்படும் போதுதான் 2 ஜாதியும் வேணாம், நாங்க எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே வேணாம்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தள்ளப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியும்ன்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது இப்போ இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, இது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னுலாம் கண்டிப்பா சொல்லல. அதாவது வந்து பிரஷர்
ஃபேமிலி சைடுல இருந்து 2 சைடுமே கண்டிப்பா இந்த கேள்விகள் வரதான் செய்யும். அண்ட் மேபி ஒரு சைடுல இருந்து அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கதான் செய்யும். இப்படி இருக்கும்போது வந்து அதுக்கு இந்த ஸ்கூல் மூலமா எடுத்துட்டு போறது வந்து அது வேறவா தோணுது. அதாவது இப்போ இது ஒரு வீட்டு சைடுல இருக்கிற பிரச்சனை. வீட்டுல இருக்கிறவங்க அத டீல் பண்றதுக்கு வேற வழிகள் கூட அங்க பேசலாமே நம்ம. ஏன் அந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் அவங்க ஜாதிய வந்து அந்த இடத்துல எங்க 2 பேருக்கும் நோ காஸ்ட், நோ ரிலிஜன் அப்படின்னு வாங்கிக்கலாமே. நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம பேசலாம். அது ஏன் அந்த குழந்தை மேல போய் திணிக்கணும் அப்படின்றது வந்து இப்போ ஓகே, அப்ப பேரண்ட்ஸ்க்கே ஜாதி இல்ல, அப்ப குழந்தைக்கு வந்து என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி தென் இட் பிகம்ஸ் அ மியர் ஃபார்மாலிட்டி இல்லையா? இப்போ அப்படியே இதை தாண்டியும் வந்துட்டு ஓகே, அந்த பேப்பர்ல இருக்கிற ஒரு ஜாதியை வச்சுதான் அவங்க வந்து உரிமை கொண்டாடிக்கிறாங்க அப்படின்னா அது திரும்பவும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைக்கும் இருக்க வேண்டிய கான்வர்சேஷன் அது. ஓகேப்பா, இந்த மாதிரி சில பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால வந்து நம்ம இந்த பேரை இங்க போட வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இதை வந்து உன்னோட ஐடென்டிட்டியே ஆக்கிக்காத. உன்னோட ஐடென்டிட்டி வந்து உன்னோட அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், உன்னோட அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், இதெல்லாம் கலந்து நீ ஒரு யூனிக்கான ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சன். நீ வந்து இந்த மாதிரி ஒரு லேபிளை வச்சுதான் உன்னை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்றது அது தேவையே கிடையாது. உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸையும் உன்னோட வந்து அறிவையும் வச்சு உன்னை அடையாளப்படுத்திக்கோ அப்படின்றதுதான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கிட்டுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயம். அந்த சர்டிபிகேட் வந்து அது ஒரு காப் அவுட் மாதிரி தெரியுது. இன்னொரு ஃபாலோவர் தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது. ஒரு ஃபாலோவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு வேர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க இந்த பெனிஃபிட் அவைல் பண்ணாம இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த எந்த கேஸ்ட்ல அசைன் பண்ணா வந்து ப்ரிவிலேஜ் கிடைக்குமோ, கேஸ்ட் ரிசர்வேஷன் கிடைக்குமோ, அது அது பண்ணாம நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரியோ இல்ல வந்து இந்த ஓபிசி அப்படி வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்க வந்து உங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, உங்க கப்பல் 2 பேர் இறந்துடுறீங்க, குழந்தை மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்க வெல்த் வந்து ஸ்டில் அந்த குழந்தைகிட்ட இருக்குமா, அந்த சொசைட்டல் ப்ரிவிலேஜ் ஸ்டில் கிடைக்குமாங்கிறது தெரியாது. அந்த டைம்ல வந்து அந்த ஒரு ப்ரிவிலேஜ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது புது ஆஸ்பெக்டா இருந்துச்சு அது. இந்த இடத்துல ஒன்று நான் ஆட் மட்டும் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட் வாங்குறாங்கல்ல, வாங்கும்போது நம்ம வந்து ஒரு அஃபிடவிட் சப்மிட் பண்ணணுமா. அதாவது இதுக்கப்புறம் வேற எந்த ப்ரிவிலேஜ், அதாவது கவர்மெண்டோடைய எந்த ஒரு பெனிஃபிட்ஸையும் நான் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் வேற எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நான் வாங்க முடியாது, வாங்க மாட்டேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு அப்ளை பண்றேன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ நீங்க சொல்ற கேஸ்ல வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒன்ஸ் இதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப மாத்தி வேற எதுவும் வாங்க முடியாது. கரெக்ட். இப்ப அந்த பேரண்ட் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவிட் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளை பின்ன 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு பொண்ணுக்கோ வந்து தெளிவு வந்து இல்ல யாரை கேட்டு நீ பண்ண அப்படின்னு கேட்டானு, நீ யாரை கேட்ட நீ பெத்து போட்ட அப்படிங்கிற மாதிரி, யாரை கேட்டு நீ இது போட்ட அப்படின்னா பிரச்சனை ஆகும்ல. இல்ல, அதனாலதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து அந்த 2வது பாகத்துக்கு வந்து அது தனிப்பட்ட ஒரு குடும்பத்தும் அவங்க சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு அது. என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன, நம்ம வீட்டார்கள் வந்து நம்மளை எந்த அளவுக்கு வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைய பாத்துக்குவாங்களா இல்ல தனியா விட்டுருவாங்களா, நம்ம வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமா, நம்ம இந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்கோம், இப்ப அந்த சலுகைகள் வந்து இந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கிறது நல்லதா, அதாவது கண்டிப்பா நல்லதுதான், அது நம்ம டினை பண்ண இல்லை. இந்த சலுகைகள் வந்து இல்லாம அந்த குழந்தை அதை மீறியும் வெதர் வி ஹாவ் தி பவர் டு மேக் இட் ஹேப்பன், அதாவது பல நேரங்கள்ல சலுகைகளுக்கு பதிலாக காசு வந்து ஒரு ப்ராக்சியா வந்து நிக்குதுல அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு குடும்பமும் அவங்களோட ஒரு முடிவுக்கு வரணும் அவங்க. சோ அது என்ன காஸ்ட் போடுறாங்க, என்ன காஸ்ட் போடல அப்படின்றது வந்து கடைசியில நம்ம ஒரு சின்ன இந்த கட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வருவோமே, நம்ம என்ன போடுறோம் அப்படின்றது வந்து அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பேசுறோம், கரெக்டா? பட் நம்ம என்ன போடுறோம் அப்படின்றதும் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றதும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே இப்போ என்ன போடுறோம் அப்படின்றத ஒரு பிராக்மேட்டிக்கான ஒரு டிசிஷன். ஓகே, இந்த ரீசன்ஸ்க்காக வந்து நம்ம இந்த ஜாதி பேரை போடுறோம், அது அப்பா பேர் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ரூலும் கிடையாது. இல்ல வந்துட்டு இந்த இவங்க சைட்ல வந்து அப்பதான் பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் கிடையாது. ஏதோ ஒண்ணு போடணும் அப்படின்றதுக்காக இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நம்ம இது வந்து
ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக வச்சுக்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். பட் அந்த இதுக்கு நம்ம அடையாளப்படுத்திக்க போகிறதும் கிடையாது. அது நம்ம குழந்தைக்கு வந்து அதை சொல்லி தான் நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னும் போது வந்து ஃப்ரம் த பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை ஒரு இமோஷனல் டிசிஷனாக அவங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து ஒரு ஜஸ்ட் another பாக்ஸ் டு பி டிக்டு மாதிரி தான் அவங்க பார்க்க, அது போதும்னு தோணுது. நான் ஃபர்ஸ்ட் இதை அப்ரோச் பண்றப்ப ரொம்ப எமோஷனலா அப்ரோச் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து ஏதோ அந்த அந்த கப்பல் கூட அந்த பேரண்ட் கூட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இது எமோஷனலா அப்ரோச் பண்ண தேவையில்ல, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்ல ஃபீல் பண்ற ஒரு விஷயம் தான், அதை கடந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பேரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே. ஸ்கூல்ஸ் பத்தி பேசுறப்ப எதனால அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க ஸ்டில் நீங்க வந்து கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் ஃபீல் பண்ணணுங்கிறது? அவங்களுக்கு வந்து நிஜமாவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் ஃபீல் கேட்குறாங்களா, இல்ல ஸ்டில் அட் த பேக் ஆஃப் தியர் மைண்ட் தே ஸ்டில் கேஸ்டிஸ்ட், அதனால வந்து குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட கேஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இதை ரொம்ப நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டா எங்கேயுமே கமிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்காக தான் அப்படி பண்றாங்க, அதுக்காக தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு தோணுதுன்னா, இது ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் இவங்க அப்ளை பண்றாங்க, கரெக்டா? இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும்போது அது தனியார்கள் தான் அதை நடத்துறாங்க, அது தனியார் நிறுவனமா தான் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல அங்கேதான் நம்ம அதிகம் பார்க்குற மாதிரி இந்த ரைட் டு எஜுகேஷன்லாம் வந்து இவங்க கோட்டா ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் அங்கேருந்து தான் வருது. ஸோ ஒரு பிரைவேட் ஸ்கூல் இந்த ஆப்ஷன் இருக்கு, இதை பிளாங்கா விடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு இருக்கும் போதுமே, இல்ல நீங்க அதை ஃபில் பண்ணணும், ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்ல இருந்து ப்ரெஷர் வருது அப்படின்ற மாதிரி சொல்றது அவ்வளவு பெரிய பிரச்சனையா தெரியல. ஓகே, அவங்க அந்த ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக நீங்க அதை பிளாங்கா விடலாமே அப்படின்றது ஒரு ரொம்ப ரீசனபிளான ஒரு ஆர்குமெண்ட் தான். நம்ம அதை ஏன் பண்ணக்கூடாது, அதுக்குதான் ப்ரொவிஷன் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நம்ம. பட் இந்த இடத்துல அதை அவங்கள ஃபில் பண்ண ஃபோர்ஸ் பண்றது வந்து இட் ஹாஸ் மோர் பெனிஃபிட்ஸ் தேன் இட் ஹாஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ ஒருவேளை அவங்கள ஃபில் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஃபில் பண்ண வச்சுட்டு இப்போ நாளைக்கு அந்த ஸ்கூல் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட டேட்டாவை வச்சே அவங்களுக்கு எதிராக நம்ம வாதாடலாம், கரெக்டா? இப்போ இந்த அட்மிஷன் வந்திருக்கு, எல்லா அட்மிஷன்லயும் நீங்க பேர் போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க வந்து ப்ரிடாமினன்ட்லி இவங்களுக்கு தான் அட்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. அதையுமே ரொம்ப ரெகுலரா பண்றாங்க எல்லா ஸ்கூல்ஸ் பேர்லயே வந்து கேஸ்டோ இல்ல வந்து கம்யூனிட்டியோ இல்ல ரிலிஜனோ சேர்ந்து நிறைய முக்காவாசி ஸ்கூல்ஸ் அப்படிதான் இருக்குது. அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே. இப்போ நான் கிறிஸ்டியன் ஸ்கூலு கிறிஸ்டியன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாங்கல்ல. ஐ மீன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் சொல்லல, அப்கோர்ஸ் எல்லா இதுலயுமே கேஸ்ட் பேஸ்டு ஸ்கூல்ஸ் கூட நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் நடக்குது, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து. இன்னொன்னு நான் பார்த்தேன், இந்த இன்சிடென்ட் இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது, இந்த நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கினது. ஆனா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு மீட்டிங்லயோ ப்ரெஸ் மீட்லயோ வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒன்று பேசியிருந்தார். அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டேட்டாவிலையும் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டோடைய கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த கேட்டகரியா மட்டும்தான் டேட்டா பேஸ்ல ரெஜிஸ்டர் ஆகணும், அவர் என்ன கேஸ்ட்ங்கிறது ரெஜிஸ்டர் ஆகாத மாதிரி நாங்க அதை ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது இப்போ என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், ஏதோ ஒரு கேஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு எம்பிசிக்குள்ள ஒரு XYZன்னு ஒரு கேஸ்ட் வருது அப்படின்னா, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கும்னா கேட்டகரி எம்பிசின்னு இருக்கும், அதுல அவங்களுடைய கேஸ்ட் வந்துட்டு XYZ இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். இதை டேட்டா பேஸ்ல டிஜிட்டலா நம்ம இது பண்ணும்போது, நான் ஒரு ஸ்டூடெண்டோடைய டேட்டாவை நான் ரிட்ரைவ் பண்றேன் அப்படின்னா எனக்கு அவன் எம்பிசிங்கிறது மட்டும்தான் வரணும், அவனுடைய அந்த XYZன்ற பேர் வந்து அந்த டேட்டால இருக்காது அப்படிங்கிற மாதிரி நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இது ஒரு எஃபெக்டிவான ஆல்டர்னேட்டிவா இருக்குமா, இல்ல இதனால ஒரு பெரிய எந்த யூஸ் இருக்காதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலா இது மோஸ்டா வேற ஒரு ஆங்கிள் இருந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடா ஒரு 4 கேட்டகரி வச்சிருக்காங்களா, அதாவது ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டெஃபினிஷன்ஸுமே வந்து எவ்வளோ அக்யூரேட்டான டெஃபினேஷன் அப்படின்றது நமக்கு தெரியாது, கரெக்டா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி சில பேர் எழுதியிருக்காங்க. அந்த ரிசோர்ஸ் நான் கிடைச்சதுன்னா அப்புறமா ஷேர் பண்றேன். அதாவது எம்பிசி அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப 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 பெரிய கேட்டகரி. அதுல அதான் எம்பிசியோட ஓகே, இப்போ மேல கீழன்னு வச்சுக்குவோமே, அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு இதுக்காக சொல்றேன், தெளிவுக்காக சொல்றேன். ஸோ அந்த எம்பிசியில மேல யார் இருக்காங்க அப்படின்றதுக்கும் அந்த எம்பிசியில கீழே யார் இருக்காங்க அப்படின்றதுக்கும் பிரிவிலேஜ் வைஸ் இருக்கு. பிரிவிலேஜ் வைஸ் மேல கீழே
ப்ரிவிலேஜ் வைஸ் மேல கீழே கரெக்ட். அதிக ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்க எம்பிசிக்குள்ளேயே அதிக ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்க, எம்பிசிக்குள்ளேயே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ் கம்மியா இருக்கிறவங்க வந்துட்டு இப்ப அப்படி பார்க்கும்போது அந்த கேட்டகரியே அது ஒரு கேட்டகரியா இல்ல பல கேட்டகரிகளா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி எழுப்பு தோணுது அப்படின்ற மாதிரி சில பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பர்பஸ்க்காக இந்த காஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு கேட்டகரி மட்டும் வைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை கலெக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை வெளியே கொடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கம்மியா கொடுக்குறாங்களா, இல்ல சில பேருக்கு மட்டும் அந்த ஃபுல் இந்த ஆக்சஸ் விஷயத்துல இருக்கும். இந்த உள் இடஒதுக்கீடுலாம் இதுக்காக தானே வருது. இப்ப எம்பிசிக்குள்ளேயே ஆமா வந்து ஆமா ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி வந்து சுத்தமாவே எம்பிசிக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி ரொம்ப அதுல வந்து அவைல் பண்ண முடியுது பெனிஃபிட்ஸ். ஒரு கம்யூனிட்டி அவைல் பண்ணவே முடியலங்கிறப்ப அது ஸ்டில் வந்து ப்ராப்ளமேட்டிக் தானே. அதனாலதான் இந்த மாதிரி உள் இடஒதுக்கீடுலாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்குது. கரெக்ட். ஆமா அதே. ம். கண்டினியூ பண்ணுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இல்ல அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன நோக்கத்தோட அவங்க இத சொல்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வராங்க அப்படின்றத வச்சுதான் அதை சொல்ல முடியும். அப்புறம் இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தானே, அந்த பேரண்டோட பர்சனல் சாய்ஸ் தானே, நீங்க எதுக்கு வந்து இது இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறீங்க, அது அப்படியே கடந்து போயிட வேண்டியதானே, பர்சனல் சாய்ஸ் கடந்து போயிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பர்சனல் சாய்ஸா பாக்குறதுல? ஆக்சுவலா இதுல கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பல விஷயங்கள் பண்ணிருக்கலாமே, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இது பண்ணீங்க அப்படின்னு பிளாங்கெட்டா கேட்க தோணுது. பட் நம்ம வாட்டர் பவுண்டரி மாதிரி பண்றோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ல வரல அது. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டமான சண்டைகள்லாம் நீங்க போடலாம். அதை விட்டுட்டு வந்து குழந்தைக்கு வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு அதுல இருந்து பப்ளிசிட்டிக்காக ஐ மீன் அதை வந்து பப்ளிசைஸ் பண்றேன் இந்த சென்ஸ் தட் இன்னும் நிறைய பேர் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சண்டையை சூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ இதுல பல பிரச்சனைகளும் இருக்கு. நம்ம இப்ப பேசின மாதிரி வந்துட்டு அந்த டேட்டா வந்து நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்காதனால அது ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்கினதுனாலையும் அந்த சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட் வந்து அங்க போயிடல. அந்த குழந்தை அது வளரும் போது காஸ்ட்டை பார்க்க தான் போகுது. அதுக்கு வந்து ஒரு ஃபுல் புரிதல் அண்ட் வேர் ஐ ஃபிட் இன் டு த சிஸ்டம், இந்த இந்த ஒரு வரையறைக்குள்ள நான் எங்க வரேன் அப்படின்றத வந்து அந்த குழந்தை முழுசா புரிஞ்சுக்கவோ இல்லை வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த லேடரே தப்பு அப்படின்ற மாதிரி அது ஒரு புரிதலுக்கு வர்றதையோ வந்து இது குறுக்க நிற்கிற மாதிரி தான் தோணுது. இதை தவிர்த்து மெயினான பிரச்சனையே இதுல என்னன்னா, இதை வந்து யார் தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்றது தான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேக்கே இல்லாதவங்க இதை ரொம்ப ஈஸியா தூக்கி பிடிச்சு கொண்டாடி எல்லாருமே இதை பண்ணா வந்து 30 நாள்ல ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து பயங்கர முட்டாள்தனம். இப்போ ஒரு ஒரு கார் எடுத்துக்கோமே. இல்ல நம்ம இதை மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் இந்த சின்ன வயசுலலாம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ். யூஎஸ்ல வந்து ஒரு 10 பேரை ஸ்பேஸ்க்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரு 10 பேர் அனுப்புனாங்க அப்படின்னு. யாருன்னு 3 பேர் ஓசி, 4 பேர் பிசி, 2 பேர் எஸ்சி, அந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. உடனே கீழே போட்டு அமெரிக்கா கெட்ஸ் த டிசர்வ்டு, இந்தியா கெட்ஸ் த ரிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ இது கண்டினியூஸா வந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அப்போ வந்து ஓகே கேஸ்ட் ரிசர்வேஷன் தப்பு, ரிசர்வேஷன் அவைல் பண்றது தப்பு, வந்து ஏதோ ஒரு மாரலி தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரீசெண்டா தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஓகே இதனாலதான் ரிசர்வேஷன் இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இந்த சர்டிபிகேட் தெரியுது. யா ஆமா. அதாவது இன்னும் நெக்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு 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 கார் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த காருக்கு வந்து ஒரு 4 சக்கரம் இருக்கு. கரெக்டா? இப்போ அந்த காருக்கே வந்து ஒரு டர்னிங் ரேடியஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நேரா போற காரை வந்து அப்படியே தூக்கி லெஃப்ட் பார்த்து வைக்க முடியாது. அந்த கார் திரும்பணும் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடம் அதை தாண்டி தான் வந்து அது திரும்பும் அது. இப்போ அது மாதிரி ஒரு ஒரு சொசைட்டியா நம்ம வந்து கோடிக்கணக்கான மக்கள் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாரும் திரும்பணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சர்டிபிகேட் இப்படி தூக்கி திருப்பி வச்சது மூலமா நம்மளால அப்படிலாம் மாற முடியாது. அது ஒரு ஒரு சொல்யூஷனுமே கிடையாது அது. நம்ம வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்மளோட நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எப்படி மாத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த சேஞ்ச் வருமே தவிர, திரும்பவும் இந்த சர்டிபிகேட் வாங்குறது மூலமா ஒரு ஆட் ஒன் அவுட்டா தான் அந்த குழந்தைய ஆக்குறாங்களே தவிர ஒரு சிஸ்டமிக்கான ஒரு சேஞ்சா அங்க கொண்டு வர மாதிரி தெரியல.
பர்சனல் சாய்ஸ் சொல்றப்ப அந்த இன்னொரு லெசனர் பேசிக்கிட்டு இருந்தப்ப தான் சொன்னாரு, சரி பர்சனல் சாய்ஸ்னு சொல்றீங்களே, அப்ப சென்சஸ் எடுக்கிறப்ப இந்த கேஸ்ட் மென்ஷன் பண்ணாம உங்களால இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறத வந்து பர்சனல் சாய்ஸ்னு சொல்லுவீங்களா? வந்து அது வந்து நாட் அப்ளைஜிங் டு யுவர் கவர்மெண்ட் அப்படி மாதிரி சொல்லுவீங்களா? அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னாரு. இதுவும் எனக்கு புதுசா இருந்துச்சு. சில விஷயங்கள் சில இடத்துல வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பர்சனல் சாய்ஸ்னு சொல்ல முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசன்ஸ்க்காக எனக்கு பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும், பண்ணா அதை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்றப்ப அப்ப போயிட்டு நான் வந்து பர்சனல் சாய்ஸ்னு சொல்லி ஆர்கியூ பண்றது ஒரு தப்பான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுல ரியலைஸ் ஆனிச்சு எனக்கு. இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கலா போகும்போது மேபி அதுல கூட நம்ம சில சிஸ்டமிக் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்ச சென்சஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்துட்டு நார்மலான ஸ்டேட்ல இருக்கும்போது வந்துட்டு நான் என் ஜாதியை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கஷ்டம் சென்சஸ்ல. இப்போ இதுவே வந்துட்டு ஒரு இன்டர் கேஸ்ட் கப்பல்ல வந்துட்டு யாரோட கேஸ்ட் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி வரும்போது மேபி அதுக்கு வந்துட்டு நம்ம இது வந்து ஒரு இன்டர் கேஸ்ட் அந்த மாதிரி சம்திங், நான் ஜஸ்ட் ஒரு இதாக தான் சொல்றேன், அந்த மாதிரி மேபி வரலாம், ஒன்று நம்ம கொண்டு வரலாம். பட் அதுவும் திரும்பவும் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகி திரும்ப இந்த ரிசர்வேஷன் பிரச்சனை இதுக்குள்ளேயே வந்து சிக்குமாங்கிறதும் அது நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது தான் அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம இந்த கேஸ்ட் இன் இந்தியா எபிசோட்ல பேசணும், அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ல பேசணும். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ட் சிஸ்டம் ஒழிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம்ன்றதே வந்து எக்ஸோகேமி, அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். இப்போ நம்ம அந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ பண்ணிட்டு அந்த சென்சஸ்ல வந்து இது இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட் அசைன் பண்றது இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போற மாதிரி இருக்குமா? அகைன் அந்த லேபிளிங் பிரச்சனை, இப்படி அந்த ஒரு கன்ஃபியூஸான ஒரு என்ன சொல்ற ஒரு கிரே ஏரியாக்குள்ளேயே அது திருப்பி சுத்துற மாதிரியே இருக்கு. அதாவது இப்போ நம்ம இந்த எக்ஸோகேமி அப்படின்ற பேசுறதும் இந்த காஸ்ட்டை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இதுல போடுறதும் எதிர்மறையா இருக்கிற மாதிரி தோணலை. ஏன் அப்படின்னா வந்து இப்போ இந்த நம்ம ஒரு பிராமினிசம் அப்படின்ற ஒரு சிஸ்டம்குள்ள நம்ம இருக்கோம் கரெக்டா? அந்த பிராமினிசம் சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு படியில இருக்கிறவனும் உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத சொல்லியே வந்து ஒரு லெவல்ல இருக்கிறவனையும் ஒரு வேற விதமான ஒரு அப்ரஸரா மாத்துது இந்த இடத்துல. இப்போ இந்த பிரமிடெல்லாம் எப்போ வந்து ஒரு ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, ஒரு லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபைன்டான ஒரு ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டி விச் இஸ் காஸ்ட், அந்த காஸ்ட் வந்து நீ எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் யூ ஆர் அபவ் தீஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி கொண்டு நிறுத்துறது தான் வந்து அந்த இடத்துல காஸ்ட் கரெக்டா? இப்போ அம்பேத்கர் சொல்றது வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, அந்த எக்ஸோகேமி பண்றது மூலமா நம்ம இந்த பியூரிட்டி ஆஃப் லேபிள்ஸை வந்து உடைக்கணும். இந்த பியூரிட்டி ஆஃப் லேபிள்ஸ் வந்து எப்போ உடையுதோ அப்போ வந்துட்டு நான் எதுக்கு அப்ரஸ் பண்ணணும், நான் இங்கேருந்தும் வரேன் அங்கேருந்தும் வரேன், ஸோ இங்கே இருக்கிறவங்களும் மேலே கிடையாது கீழே கிடையாது, இவங்க எல்லாருமே எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி வரும்போது அந்த ஹைரார்க்கியை நம்ம அப்படிதான் ஃபிளாட்டன் பண்றோமே தவிர அதை திரும்ப இட்ஸ் நாட் லைக் வி ஆர் கீப்பிங் தி சிஸ்டம் அலைவ் பை புட்டிங் இட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து போடும்போது மேபி இன்னும் இப்போ இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன், 92% ஆஃப் மேரேஜஸ் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான் நடக்குது அப்படின்றது, விச் ஆட்டோமேட்டிக்லி மோர் ஆர் லெஸ் மீன்ஸ் தட் இதுல இருக்கிற மெஜாரிட்டியும் வந்து காஸ்டுக்குள்ள இருக்கிற எண்டோகேமியா தான் நடக்குது அப்படின்றது. ஏன்னா சில பேர் தான் வந்து காஸ்ட் நோபார் அப்படின்லாம் போட்டு கல்யாணம் பண்றாங்க. சோ SC/ST நாட் அலௌட் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் வேற இருக்கு. ஆமா, அநியாயம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு செமையா எப்படி சொல்றது ஒரு ரிவலேஷன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு வினுஷ் கேட்ட கேள்வி எனக்கு வந்து ஸ்டில் இந்த இருந்துட்டே தான் இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து ஒரு ஹிப்போக்ரஸியா நம்ம வந்து அங்க வந்து எக்ஸோகேமி பண்ணிட்டு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு இங்க வந்து காஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லிஸ்ட் கொடுக்குறது தப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் நீங்க சொல்ற விஷயங்கள் நிஜமாவே ஒரு புதுசா இருந்துச்சு. அது இன்னொரு டைம் ரீஎம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ த பியூரிட்டி ஆஃப் லேபிள்ஸ் உடைக்கிறது தான் வந்து எக்ஸோகேமியோட வேலை. அது மூலமா தான் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து ஃபைட் பண்ணணுங்கிறது ஒரு செமையான ஒரு பாயிண்ட். கரெக்ட். அதாவது இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த மேரேஜஸ் ஸ்டில் அரேஞ்ச் மேரேஜா தான் இருக்கு. அரேஞ்ச் மேரேஜா இருக்கும்போது அது காஸ்ட் எண்டோகாமஸ் மேரேஜஸா தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம இன்னும் அந்த மெஜாரிட்டி பீரியடுக்குள்ளேயே வரல. அவர் நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாப்புலேஷன் ஒன்று இருக்கும்ல, அதாவது ஒரு மூவ்மெண்ட் எப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்றது நம்ம அந்த மெயின் ஸ்ட்ரீம்க்கே இன்னும் போகலையே. லைக் எக்ஸோகேமி இஸ் நாட் மெயின் ஸ்ட்ரீம் எட்.
இப்போ அந்த மாதிரி Yeah, ஒரு ட்ராக்ஷன் வாங்குது அப்படின்னும் போது அப்படி ஒரு பாயிண்ட்ல நடக்கும். அப்படி நடக்கும்போது கவர்மெண்ட், அந்த சொசைட்டி அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்போது correct. அடிஷனல் ஃபீல்ட்ஸ் வரலாம். வி ஆர் அ இன்டர் காஸ்ட் கப்புள், வி ஆர் அ இன்டர் ஃபெய்த் கப்புள் அப்படின்ற மாதிரி புது இது வரலாம். அந்த Correct. காலம்ஸ் வரும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தென் தே கேன் ஸ்டார்ட் ஃபில்லிங் அவுட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆர் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். அந்த ஃபீல்ட் அவங்க ஃபில் பண்ண ஒரு பாயிண்ட்ல அது இந்த சொசைட்டி மாறும்ல. அது 0ல இருந்து 1க்கு டைரக்டா போகுது. அது நடுவில் இந்த 0.1, 0.2, 0.3ன்னு பல ஸ்டெப்ஸ் தாண்டி தான் போகுமே தவிர அது நம்ம அப்படி ஒரு நாள் நம்ம எல்லாரும் அதை ரிப்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட முடியாது. அதுக்கு நீங்க சொல்றதுதான் இவங்க இந்த ப்ரிவிலேஜா இருக்கவங்க அதுதான் நினைக்கிறாங்க. நாங்க தான் மாறிட்டோமே, நாங்க வந்து மேல இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தான் கேஸ்ட் இல்லையே, அதனால நீங்க மாத்துங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பிகர் பிக்சரை பார்க்காம அவங்களுக்கு இது நடந்துருச்சு, சோ வந்து மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. சோ நீங்க சொல்றது இந்த மெயின் ஸ்ட்ரீமா எப்ப வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் எக்ஸாம் நடக்குதோ அதுக்கப்புறம் தான் இதை பத்தி யோசிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். நீங்க சொல்ற மாதிரி எப்ப வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆகுதோ, மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்காங்களோ, ஆட்டோமேட்டிக்கா வந்து there will be solutions for that. அதுக்கு இன்னும் டைம் இல்ல, ஐ மீன் நிறைய டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அது ஃபண்டமெண்டலி ஒரு இன்டர்காஸ்ட் கல்யாணம் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்லாம் இருக்கும்போது வந்து என்னப்பா காசு நோபாருலாம் போடுற அப்படின்னு ஒரு வார்த்தைய பேசவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து ஃபண்டமெண்டலி இது நோ தட் இட் டஸ் நாட் மீன், அதுல ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் ஆகணும். அதாவது இப்ப அந்த ஒரு காஸ்டுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணணும், அந்த அந்த நம்மளோட லினியேஜை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், நம்ம வந்து பிராமின்ஸாவே தான் இருக்கணும், அதை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கிடைக்கிற சமுதாய சலுகைகள் வந்து விட்டு போயிரும், நம்ம மதிக்கிறவங்க எல்லாம் வந்து நாளைக்கு நம்மள மதிக்காம போயிருவாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலதான் அதை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை உடைக்கணும் அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், அதுல டவுட்டே கிடையாது. சூப்பர். ஓரளவு கன்ஃபியூஷன் வந்துட்டோம்ல வினுஷ், கரெக்டா ஒரு அதுவே வந்திருக்கு. கரெக்டா நம்ம என்ன என்ன பேசணும், எங்க பிடிக்கிறது கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த டாபிக்க பாக்குறப்ப என்ன கன்க்ளூடிங்கா ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னு என்ன சொல்லணும்? அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டா வாங்கி வைக்கிறோம்ல, இது வந்து நான் எனக்கு சாதி இல்லை, எனக்கு மதம் இல்லைன்னு ஒரு லீகல் சர்டிபிகேட்டா வாங்கி வைக்கணும் அப்படின்ற தாட் வந்து அதை வந்து சுத்தமா எந்த வகையிலயுமே யூஸே இல்லாத ஒண்ணு. அதுல ஒன்னும் இல்ல, கீழே போட்டுருதான் அது. சோ அத வந்து நியாயப்படுத்துறதுல எந்த லாஜிக்கும் இல்ல. இப்ப இந்த எபிசோட் நம்ம பேசணும்னு ஆரம்பிச்சது கூட அந்த சர்டிபிகேட் வாங்குறது சரியா தப்பான்றதை தாண்டி நம்ம சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லாம இருந்துக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனை அட்ரஸ் பண்றதுக்காக தான் மெயினா நம்ம பேசினது. இதுல அந்த கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்குறதுல 2 ஸ்டாண்ட்லாம் இல்ல, ஒரே ஸ்டாண்ட் தான். அது வாங்கக்கூடாது, அது என்கரேஜ் பண்றதுன்றதே கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம இப்ப பேசினப்போ பார்க்கும்போது இந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த ஒரு சர்க்கிள்ல சுத்துறோம்னு சொன்னேன்ல, நம்ம வந்துட்டு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றோம் ஆனா திரும்ப இதுல பண்றோமா இப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷனோ அந்த ஒரு கில்ட்டோ இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவரு ராஜ்கிரண் சொன்ன பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதாவது நீங்க சாதி அப்படிங்கிறத வந்து அதை ஒரு பேரளவுல இருக்கிற பழக்க வழக்கத்தையும் ஒரு மனநிலையா இருக்கிற பழக்க வழக்கத்தையும் ரெண்டையும் தனித்தனியா பார்க்கணும். நம்ம பேரளவுல நீங்க போடுறதையோ போடாம இருக்கிறதுனாலயோ அதுல எந்த மாற்றம் வரப்போறது இல்லை. அதை ஒரு மைண்ட் செட்டா நம்ம எப்படி மாத்திக்கிறோம், அதை எப்படி ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வது விஷயம், இந்த ரிசர்வேஷனை வந்து நம்ம திருப்பி 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 அதை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அதை ஒரு தவறான விஷயமா கில்ட் ட்ரிப் பண்ணிட்டே இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். ரிசர்வேஷன்ங்கிறது சலுகையே இல்லை, அது ரைட்டு. இப்போ ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா நான் இந்த எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டே ஆவேன், இது என்னுடைய ரைட்டு, இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு போறோம்ல, அதே அளவுக்கு எனக்கு ஒரு ரிசர்வேஷன் என்னுடைய கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னா இந்த ரிசர்வேஷனை அவைல் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கிளியரா அதை கிளைம் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப எப்படி சொல்றது, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி இது என்னுடைய ரிசர்வேஷன், அதை நான் எடுக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசலாம். ஏன்னா அது ரைட், கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அதை வந்து திருப்பி 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 நீ ரிசர்வேஷன் வாங்குறே, உனக்கு இது இல்லையா அது இல்லையான்னு இப்படி பேசுறது வந்து அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வேலிடே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட். அதை பத்தி வேணா நம்ம தனியா ரிசர்வேஷனை பத்தி ஒரு எபிசோடா பண்ணும்போது வேணா இது இன்னும் டீடைலா பேசணும். பட் இந்த ரிசர்வேஷன்ற விஷயத்த வந்து தப்பு கில்ட் ட்ரிப்னு பேசுறத முதல் நிப்பாட்டணும். அது வந்து அது ரைட், அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு. அதை ரொம்ப தைரியமா ஓப்பனா ஸ்ட்ராங்கா கிளைம் பண்ணலாம். ஆமா, கோயிங் ஃபார்வர்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்.
நீங்க வந்து என்ன பண்றீங்களோ இல்லையோ உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த கேஸ்ட்னா என்ன, எதனால இது இருக்குது, ரிசர்வேஷன் எதனால அவைல் பண்ண வேண்டியிருக்குது, இதெல்லாம் சொல்லணும். இது முக்கியமான விஷயம். அண்ட் நீங்க நிஜமாவே கேஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் என்கரேஜ் பண்ணணும். அதுல இருக்க அந்த பியூரிட்டி ஆஃப் லேபிள்ஸை உடைக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்றது சரியான விஷயம். கேஸ்ட் சர்டிஃபிகேட் நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுல எந்த யூஸும் கிடையாது. நீங்க சொல்லுங்க ப்ரோ. கடைசியா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த காஸ்டோட அவேர்னஸ் அவங்களோட கிட்ஸ்ல உண்டு பண்றதுல பேரண்ட்ஸோட பங்கு வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அதை வந்து அதோட நுணுக்கங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த படிநிலையில எங்க இருக்கோம், நமக்கு மேலன்னு யாரை பேசுறாங்க, நமக்கு கீழேன்னு யாரை பேசுறாங்க, நமக்கு மேல இருக்கிறவங்கள நம்ம கும்பிடவும் தேவையில்ல, நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம மிதிக்கவும் தேவையில்ல, எல்லாருமே சமம், நம்மளோட லேபிள் வந்து நம்மளை டிஃபைன் பண்ணல, நம்ம எதை வந்து சம்பாதிக்கிறோமோ, அதாவது நம்ம வந்து படிப்பை சம்பாதிக்கலாம், அறிவை சம்பாதிக்கலாம், நம்ம வந்து நம்மளோட மரியாதையை சம்பாதிக்கலாம், இதெல்லாம் வந்து சம்பாதிச்சு நம்ம அதை நம்மளோட ஐடென்டிட்டியா மாத்திக்கணும். எந்த ஐடென்டிட்டியும் நமக்கு வந்து யாரும் நம்மளோட பிறப்புனால கொடுத்த ஐடென்டிட்டியை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்க தேவையில்ல அப்படின்றத சொல்லி கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ரோல் வந்து இந்த இடத்துல பேரண்ட்ஸுக்கு தான் இருக்கு. அதை வந்து கான்வர்சேஷன்ஸ் மூலமாகவும் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் அதை அவங்களோட எப்படி வாழ்றாங்க அப்படின்றது மூலமா தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர எந்த சர்டிஃபிகேட்டும் அதை சொல்லிக் கொடுக்காது. சூப்பர். ஓகே, ரொம்ப நேரம் சீரியஸா பேசிட்டோம். ஆமா. ஓகே, ஏதோ ஜெனரலாவே மத்த எபிசோட்ல ரொம்ப ஜாலி டோன்ல பேசுற மாதிரி இந்த எபிசோட சீரியஸா பேசுற மாதிரி சொல்றீங்க. எல்லாமே இல்ல, அதாவது அந்த ஒரு ரெவலேஷன் ஆச்சுல அவர் சொன்னதுல, அதுல இருந்து ரொம்ப மூழ்கிட்டோம். ஆமா இல்ல அப்படின்ட்டு அந்த டைவர்ட் ஆகவே முடியாம மைண்ட் அங்க போயிருச்சு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஜோனுக்குள்ள வேற ஏதாவது போயிட்டோம். ஆமா ஆமா வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா நவீன் கேக்குறவங்களுக்கு? கேக்குறவங்களுக்கா அடுத்த சீசன் பத்தி நீங்க தான் சொல்லணும் வினுஷ். அடுத்த சீசனா? சீசன் முடிஞ்சுச்சா இல்ல அடுத்த எபிசோட் பண்ணுவீங்களா? இதெல்லாம் முன்னாடி பேசாம கூட்டத்துக்குள்ள வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறீங்க. அப்பதானே வர வைக்க முடியும். அதாவது கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் லேகா தான் எபிசோடு போடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரே எபிசோடாவது போட ட்ரை பண்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஒவ்வொரு எபிசோடுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த எபிசோட்ஸை நான் மிஸ் பண்றேன் ரொம்ப. நடுவில் ஒரு 1-2 எபிசோட்லாம் கேட்டு சில்லறையெல்லாம் செதற விட்டேன் நான். அதுவும் எஸ்பெஷலி அந்த என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ், அனலைசேஷன் ஆஃப் காஸ்ட் எபிசோடு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே, யூஸ்வலா 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒன்று வந்துடும், ஆனா இப்போ கொஞ்சம் வரலையே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு ஆமா கொஞ்சம் சில விஷயங்கள் செட்டில் ஆயிருச்சுன்னா அப்படியே ஃபுல் ஃப்ளட்ஜா போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வினோஷ் நீ ராஜ்கிரண் பார்ட்னரா சேர்த்து அடுத்த எபிசோட் போட சேர்த்துறியா? பண்ணு, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லதுதான். பொதுமக்கள் பார்வையில இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம மறந்துடக்கூடாது அவங்க நம்மள. நம்ம பண்றது நல்ல விஷயம் பண்றோமோ நாதாரித்தனம் பண்றோமோ நியூஸ்ல இருக்கணும். ரைட். எபிசோட் கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க இந்த டாபிக் பத்தி? வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த விஷயம் வந்து நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ற சான்ஸ் கிடைச்சிச்சு. நம்ம ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம், போஸ்ட் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதுல இருக்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க. எனக்கு ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கோங்கிறதோட ஒரு பெனிஃபிட், ஒரு அட்வான்டேஜ் இது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பாரு, இந்த விஷயம் வந்துச்சு, நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் இல்லைன்னா நம்ம ஈஸியா கடந்து போயிருப்போம், சிம்பிளா ஓகே பண்றாங்க கடந்து போயிருப்போம். இப்போ வந்து இந்த எபிசோடுக்காகவே வந்து நான் ராஜ்கிரண் போட பேசுறதோ இல்ல மத்தவங்க கிட்ட பேசுறதோ, இதுல இப்ப இந்த எபிசோட் பேசுறப்போ ஒரு சில ரெவலேஷன்ஸ் கிடைக்குது, புது விஷயங்கள் தெரியுது. இது எல்லாமே வந்து கேட்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். சூப்பர். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு மைக்லாம் சில நல்ல உள்ளங்கள் வாங்கி கொடுத்தாங்க. மைக்கு பின்னாடி நாய்ஸ் எல்லாம் கேக்குதான். நீங்களே பிரயாசப்பட்டு பதிலா ஏசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதையும் ரெக்கார்டிங் ரூம்ல மாட்டிட்டு, அது போக அவனுக்கு ஒரு புல்லட் பைக் வாங்கி கொடுத்து, தொப்பி வாங்கி கொடுத்து, நீங்க போடுற ஒரு 7 வாரத்துக்கு ஒரு எபிசோட் போடுறீங்க, உங்களுக்கு ஏசி ஒன்று தான் குறைச்சல நினைப்பாங்க. வினோஷ் வெள்ளி சம்பு வாங்கி கொடுத்தாதான் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, கிரவுட் ஃபண்டிங் பண்ணிரோமா ஏசி வாங்கி தர சொல்லி. சூப்பர். ஸ்டுடியோ கிரவுட் ஃபண்டிங்ல ஸ்டுடியோ செட்டப் பண்ணிரோம். ஆமா பண்ணிரோம்.
ஓகே சரி, அப்ப எபிசோட முடிச்சுக்கலாம். சூப்பர் ராஜ்கிரண் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த எபிசோட் ஜாயின் பண்ணதுக்கு. சூப்பரா போச்சு. ஆக்சுவலா ரொம்ப நல்ல டாபிக்கும் கூட. எனக்கும் பேசுறது ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும், நானும் கொஞ்சம் நடுவுல சாரிப்பா உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டேன். சூப்பர். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம். என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார்மாலிட்டிக்கு நன்றி. ஓகே ஓகே முடிச்சுக்கலாம். நன்றி. பாய் பாய்.